ஜெபத்திலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் ஆமென். இந்த நாளில் நீங்கள் இதில் எந்த இடத்துலேருந்து பார்த்து கொண்டு இருந்தாலும் கர்த்தருடைய பிரசன்னம் ஆமென் நீங்கள் இருக்கிற இடங்களில் உங்களை நிரப்பும். கர்த்தர் இந்த ஆராதனையின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தொடர்ந்து இந்த நேரத்தில் ஆமென் எங்களோட இணைந்திருங்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகள் இந்த ஆராதனைகள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆமென். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, அப்பா இந்த நல்ல ராத்திரி வேளையில் ஆண்டவரே எங்களை நீர் ஆண்டவரே அப்பா அந்த ஆன்லைன் மூலமாக ஆண்டவரே நாங்கள் இந்த ஆராதனையில் பங்கு பெறுவதற்கு தேவன் கொடுத்த இந்த மேலான பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜா நீர் ஆண்டவரே ஹல்லேலூயா நம்முடைய வசனம் சொல்லியிருக்கிறது போல நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடுவதில்லை ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையில் அப்பா எங்கெங்கிருந்தெல்லாம் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இந்த நாளில் பெரிய விடுதலைகளை ஆண்டவரே ஹல்லேலூயா அற்புதங்களை அவங்க வாழ்க்கையில் நீ செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா இந்த ஆராதனை அவங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை ஆண்டவரே ஹல்லேலூயா அவங்க வாழ்க்கையில் செய்யட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில் இந்த ஆராதனை நேரங்கள் இது எல்லாமே அவங்க வாழ்க்கையில் தேவனுடைய பிரசன்னத்தை அவங்க அளவில்லாமல் உணர கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தருடைய பிரசன்னம் எங்கே உண்டோ, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு ஆண்டவரே. அப்பா அவங்க பார்க்கும்போதே ஆண்டவரே உண்மையான விடுதலைகளை அப்பா அவங்க பெற்றுக்கொள்ள அப்பா ஹல்லேலூயா கரத்திலிருந்து அப்பா தேவனுடைய நன்மைகளை ஆண்டவரே ஆசீர்வாதங்களை இந்த ஆராதனை நேரத்தில் அவங்க பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா நீர் ஆவியானவர் முழு ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. இந்த ஆராதனை விரோதமாய் செயல்படுகிற எல்லா ஆண்டவரே சத்துடைய கிரியைகளை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். அப்பா தேவன் அப்பா அந்த ராத்திரி வேளையில் அவங்களுடைய இருதயங்களை சிந்தையை ஒருமுகப்படுத்துங்க. கர்த்தர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. இந்த ஆராதனையை ஆண்டவரே அவங்க பார்க்கும்போதே ஆண்டவரே இதில் ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியும் அவங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். நீரே தொடர்ந்து ஆண்டவரே நம்முடைய கரம் ஆண்டவரே அவர்கள் வீடுகளில் ஆண்டவரே சப்பா ஹல்லேலூயா அவங்க ஆண்டவரே நம்முடைய கரத்தை ஆண்டவரே நீட்டி ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. நம்முடைய கரம் தொடுகிறதுக்காக நன்றி ஆண்டவர். தேவனுடைய அப்போ தொடுதலை ஆண்டவரை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இந்த நாளில் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஆமென். சத்தமாக ஹல்லேலூயா ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நம்ம பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நல்ல கரங்களை தட்டி நீங்கள் இருக்கிற இடத்துல ஆமென் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். இலகு தெரிந்த பாடல் தலை நிமிர செய்தார் என்னை உயர்த்தி விட்டார் இனி நான் கலங்குவதில்லை என்ற பாடலை பாடுவோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. செய்தார் என்னை உயர்த்தி விட்டார் இனி நான் கலங்குவதில்லை. பலன் அடைய செய்தார் என்னை மகிழ செய்தார் இனி என்றும் பயம் எனக்கில்லையே. தலை நிமிர செய்தார் என்னை உயர்த்தி விட்டார் இனி நான் கலங்குவதில்லையே. பலன் அடைய செய்தார் என்னை மகிழ செய்தார் இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார் கிருபையால் என்னை உயர்த்தினார் கிருபையால் எல்லாம் அருளினார் கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே நம் கர்த்தர் நல்லவரே நம் கர்த்தர் நல்லவரே நம் கர்த்தர் நல்லவரே. சிலுவையில் எந்தன் சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே. வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. சிலுவையில் எந்தன் சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே. வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின்
தேவனே. கைகளில் பாய்ந்த ஆணியா என் கரம் பிடித்தாரே, ரத்தம் பாய்ந்த தம் காலினா என்னை நடக்க செய்தாரே. கைகளில் பாய்ந்த ஆணியா என் கரம் பிடித்தாரே, ரத்தம் பாய்ந்த தம் காலினா என்னை நடக்க செய்தாரே. நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். எதிரிகள் முன்னுயர்த்தினார், என் தலையை நிமிர செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். எதிரிகள் முன்னுயர்த்தினார், என் தலையை நிமிர செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே, பலன் அடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே, தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி என்றும் கலங்குவதில்லையே, பலன் அடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. ஹல்லேலூயா, ஆமென். நம் கர்த்தர் நல்லவர் நல்லவர்னு நம்ம அறியும் போது நம்ம வாழ்க்கை அவருடைய நன்மையால் நிரப்பப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவருடைய நன்மைகளால் இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. அவர் நல்லவர். ஆமென். அவர் பாருங்க, ரோமர் 8:28 சொல்லுது, அவர் சகலத்தையும் என்ன பண்ணுறாருன்னா நமக்கு நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். தீமைக்காக எதுவுமே நம்ம வாழ்க்கையில் அவர் செய்கிற தேவனல்ல, அவர் நன்மைக்காக நமக்கு எல்லாம் வச்சு. சில நேரம் நம்ம தீமையாக செஞ்ச ஒரு காரியம் தவறாக எடுத்த முடிவை கூட ஆண்டவர் அதை நன்மையாக முடிய பண்ண முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் நன்மைகளின் நாயகன், அவர் நன்மைகளை நமக்காக செய்கிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் சங்கீதம் 23:6 சொல்லுது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன பண்ணுமா என்னை தொடரும். ஆமென். வியாதி என்னை தொடரும்னு சொல்லலை. ஆமென். பிரச்சனை என்னை தொடரும்னு சொல்லலை. ஆமென். என்னுடைய பண நெருக்கடி என்னை தொடரும்னு சொல்லலை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எல்லா நாட்களும், ஆமென், ஒவ்வொரு நாட்களும் அவருடைய நன்மைகள் அவருடைய கிருபையினாலே நம்ம வாழ்க்கை நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. கைதட்டி ஆமென் சந்தோஷத்தோட கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.
அவர் உன்னை நடத்திடுவார். அவர் உன்னை நடத்திடுவார். சிறகுகளாலே மூடிடுவார். அரணான பட்டணம் காத்திடுவார். கழுகை போல எழும்ப செய்வார். அவர் உன்னை நடத்திடுவார். அவர் உன்னை நடத்திடுவார். எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவரே. உன்னை நடத்திடுவார். அவர் உன்னை நடத்திடுவார். அவர் உன்னை நடத்திடுவார். அவர் உன்னை நடத்திடுவார். பாதை அறியாத நேரமெல்லாம் அதிசயமாய் உன்னை நடத்தி வந்தார். பாதை அறியாத நேரமெல்லாம் அதிசயமாய் உன்னை நடத்தி வந்தார். பிடித்து கைவிடாமல் உன்னை நடத்திடுவார். கரங்களை பிடித்து கைவிடாமல் உன்னை நடத்திடுவார். அவர் உன்னை நடத்திடுவார். எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவரே. உன்னை நடத்திடுவார். அவர் உன்னை நடத்திடுவார். அவர் உன்னை நடத்திடுவார். அவர் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திலே உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கிடுவார். வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திலே உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கிடுவார். கரங்களை பிடித்து கைவிடாமல் உன்னை நடத்திடுவார். கரங்களை பிடித்து கைவிடாமல் உன்னை நடத்திடுவார். எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லமை. அவர் உன்னை நடத்திடுவார். அவர் உன்னை நடத்திடுவார். அவர் உன்னை நடத்திடுவார். அவர் உன்னை நடத்திடுவார். வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திலே உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கிடுவார். வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திலே உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கிடுவார். சத்துருக்கு முன்னாக உன்னை நிறுத்தி தலையை உயர்த்திடுவார். அவர் தலையை உயர்த்திடுவார். எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவர். எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவரே. உன்னை நடத்திடுவார். அவர் உன்னை நடத்திடுவார். அவர் உன்னை நடத்திடுவார். அவர் உன்னை நடத்திடுவார். பாதம் கல்லில் இடராமல் தூதர்களை அனுப்பிடுவார். பாதம் கல்லில் இடராமல் தூதர்களை அனுப்பிடுவார். உன்னை காக்க கூட இருந்து உன்னை நடத்திடுவார். உன்னை காக்க கூட இருந்து உன்னை நடத்திடுவார். அவர் உன்னை நடத்திடுவார். எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவர். எல் ஷடாய், எல் ஷடாய், நீ சர்வ வல்லமை உள்ளவர். உன்னை நடத்திடுவார். அவர் உன்னை நடத்திடுவார். அவர் உன்னை நடத்திடுவார். அவர் உன்னை நடத்திடுவார்.
நடத்திடுவார். அரணான பட்டணம் போல் காத்திடுவார். கழுவை போல எழும்ப செய்வார். அவர் உன்னை நடத்திடுவார். அவர் உன்னை நடத்திடுவார். சொல்லுங்க, சிறகுகளாலே மூடிடுவார். அரணான பட்டணம் போல் காத்திடுவார். கழுகை போல எழும்ப செய்வார். அவர் உன்னை நடத்திடுவார். அவர் உன்னை நடத்திடுவார். எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவர். ஓ எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவரே, உன்னை நடத்திடுவார். அவர் உன்னை நடத்திடுவார். நம்பிக்கையோட அவர் உன்னை நடத்திடுவார். அவர் உன்னை நடத்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அவர் நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆமென் நம்ம வழிகளில் ஆமென் ஹல்லேலூயா எத்தனையோ தடைகள் வந்தாலும், எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை தேவைகள், எத்தனை காரியங்கள் நமக்கு முன்னாடி வந்து நின்னாலும் அவர் நம்ம கூட இருக்கிறதுனால எதுவும் நம்மளை அசைப்பதில்லை. ஆமென் ஹல்லேலூயா. எதுவும் நம்மளை என்ன பண்ணுவதில்லை. ஆமென். பாருங்க, வசனம் சொல்லுது, உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமென் ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் ஜெயித்தவரோட இருக்கிறோம். ஜெயித்தவர் எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் முன்னாடி இருக்கிறார். அவரை தாண்டி தான் நம்மளை வந்து என்ன பண்ண முடியும், தொட முடியும். ஆமென். அதனால் அவர் என் கூட இருக்கிறதுனால எந்த மலைகளையும் தாண்டுவேன். எந்த ஆமென் எப்படிப்பட்ட பிரச்சனையும் நாம் ஆமென் தாண்டி போவேன். ஏன்னா கர்த்தர் ஆமென் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென் ஹல்லேலூயா. அவர் பெரியவர். ஆமென். பாருங்க, நான் ஒவ்வொரு நாளும் இந்த கடல், நம்ம மலைகள், ஆமென் வானத்தில் இருக்கிற ஒவ்வொரு நட்சத்திரங்கள், ஆமென் இதெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய தேவன் எவ்வளோ பெரியவர், ஆமென் எவ்வளோ அற்புதமானவர்னு நம்ம பார்க்க முடியுது. ஆமென். அவர் மகா ஞானம் உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. அவர் பாருங்க, அவர் அப்படி நம்ம அந்த அறிவில் நம்ம பார்க்கும்போது நம்ம பிரச்சனையெல்லாம் ஒரு லேசான காரியமாக இருக்கும். ஆமென் ஹல்லேலூயா. அவர் செய்யும்போது ஆமென் அவருடைய மகிமையின்படி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பலத்தினால நம்மளால் சில விஷயங்கள் முடியாததாக இருக்கலாம். ஆனால் அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை மிக பெரியதாக இருக்கிறது. அவர் உங்கள் வாழ்க்கையில் ஆமென் அவருடைய பிரசனம் உங்களோட இருக்கும்போது நீங்கள் எல்லாவற்றையும் தாண்டுவீர்கள், எல்லாவற்றையும் மேற்கொள்வீர்கள், எல்லாவற்றையும் நீங்கள் ஆமென் ஹல்லேலூயா சமமாக்கி போடுவீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து கர்த்தரை நம்ம ஆராதிக்க போகிறோம். இன்னொரு நாமம் கர்த்தரை பற்றி சொல்லுவோம், சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம். அவரை போல யாரும் இல்லை. ஹல்லேலூயா. இத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் ஒன்றுமே என்ன பண்ணாது, வெறுமையாய் போகாது. அதை விசுவாசித்து நம்ம பாடி கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். ஆமென். சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடு இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடு இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லி காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று
காப்பாற்றுவேன். உன்னை கைவிட மாட்டேன் என்றீர். நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்ல. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் ஆமென் உம்மையன்றி யாரும் இல்ல. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட மாட்டேன் என்றீர். சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்றீர். இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீர். இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீர். கைதட்டி சொல்லுங்க ஆமென். ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்ல. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் ஆமென் உம்மையன்றி யாரும் இல்ல. ஓ முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைக்கிற ஒரு நல்ல தெய்வமாக இருக்கிறார். விசுவாசத்தோடு அவன் கரங்களை தட்டி நீ ஆராதிக்கும் போது உங்களுக்காக அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் அவன் திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீர். பூர்வத்தில் அடைப்பட்டதை நீர் எனக்காக திறந்து வைத்தீர். ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரகபோத்தை எனக்கு தந்தீர். ஒரு மனிதனும் கொடுக்க முடியாத ரகபோத்தை எனக்கு தந்தீர். ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆமென். நீங்க ஆராதிக்கும் போது உங்க வீட்டுல கர்த்தருடைய பிரசன்னம் ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை ஆமென் அவர் சொன்னதை செய்யும் வரையிலும் நம்மளை கைவிடுவதே இல்லை. ஆமென். இன்றைக்கு ஆமென் இந்த இரவு வேளையில
ஆமென். கர்த்தரை ஆராதிக்கும் போது அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஆமென். உங்க சூழ்நிலை அதுக்கு மாறாக இருக்கலாம். ஆமென். உங்களுக்கு இப்போ போய் கொண்டிருக்கிற பாதை அதுக்கு எதுவுமே சாதகம் இல்லாதது போல தெரியலாம். ஆனா கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இருக்கும்போது, அவருடைய பிரசனம் உங்களோட இருக்கும்போது, இன்னைக்கு அவர் சொன்னதெல்லாம் அவர் ஒன்று கூட ஆமென் ஹல்லேலூயா வெறுமையாய் போகாமல் அத்தனையும் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஆராதனை ஓ ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஆமென் ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஓ ஆராதனை. ஷாலரலரா செரே மாமாரா துரலமா சடலமா ஓ ரே மாமா காச்சலரா செரே. நீங்க ஆராதிக்கும் போது உங்களுக்கான ஆமென் புது வழி திறந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஆராதிக்கும் போது உங்களுக்கான திறக்கப்படாத கதவுகள் திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். வழியே இல்லாத இடத்துல வழியை உருவாக்குற தேவன். ஆமென். பாதை இல்லாத இடத்துல பாதை உண்டு பண்ணுகிற நம்முடைய ஆண்டவர். ஒருவேளை எல்லா வழியிலும் அடைக்கப்பட்ட நிலைமையில எனக்கு எப்படி நடக்கும், எனக்கு எப்படி அற்புதம் செய்ய முடியும் சொல்லி எதிர்பார்ப்போடு இருக்கிற உங்க வாழ்க்கையில அவர் செய்து கொள்ளவராக இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை ஆமென் ஹல்லேலூயா உங்க வாழ்க்கையில வெளிப்படும் போது ஆமென் திறக்கப்படாத காரியங்கள் திறக்கப்படும். ஆமென் ஹல்லேலூயா. உங்களுக்கான அதிசயம் நடக்கும், உங்களுக்கான அற்புதங்கள் நடக்கும். ஆமென் ஹல்லேலூயா. இனி தீங்கை காண்பதில்லை. ஆமென். இன்றையோட உங்க வாழ்க்கையில பின்தொடர்ந்து வந்த எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் இந்த ராத்திரி வேளையில அது மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்க துதிக்கும் போது உங்களுக்கான அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஆராதிக்கும் போது உங்க வாழ்க்கையில உயர்வுகள் வந்து கொண்டிருக்கிறது. நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரம் ஒவ்வொருவர் மேலும் அப்பா ஒவ்வொரு வீடுகளிலும் அப்பா ஹல்லேலூயா செயல்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஓ ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் பாருங்க. சங்கீதம் 23 ஒரு வசனம், ஒரு கோலும் தடியும் என்னை தேற்றும். பார்த்தீங்கன்னா இந்த கோலில் தான் அவங்களுக்கான அந்த ஆமென் கர்த்தர் சொன்ன எல்லா வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கும். அந்த வார்த்தையை அவங்க தூக்கி பிடிக்கும் போது ஆண்டவர் அவர் சொன்னதை நிறைவேற்றி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். நான் சொல்கிறேன், உங்களுக்கான ஒவ்வொரு வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் ஆண்டவர் இந்த வேதாகமத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே உங்களுக்குரியது. நீங்கள் அதை சொல்லும்போது, அதை எனக்குன்னு உரிமை பாராட்டும் போது உங்களுக்கு அதை நிறைவேறி கொண்டிருக்கும். ஆமென் ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்ய வரவில் நம்மளை கைவிடுகிறதே இல்லை. அவர் வாக்கு மாறுகிற தேவன் அல்ல. ஆமென். அவர் மனம் மாற மனுபுத்திரர் அல்ல. ஹல்லேலூயா. உங்களுக்கானது நிச்சயம் வரும், உங்களுக்கானது நடக்கும், உங்களுக்கானது ஆமென் கர்த்தர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். வசனம் சொல்லுது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். 1 2 அல்ல, சகலத்தையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஹல்லேலூயா நன்றின்னு சொல்லுங்க கொஞ்ச நேரம். அப்பா நன்றி ஆண்டவரே. என்னை நடத்தி வந்த ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. என்னை நீ நடத்தி வந்த உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவர். உம்முடைய அன்புக்காக நன்றி. நீ நல்லவர். ஹல்லேலூயா. கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன்னா பெற்றவன்னா, கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன்னான் பெற்றவன்னான். தயாளத்தின் உதாரணமாக நீர் என் வாழ்வை மாற்றிவிட்டீரே. ஏல்ஈரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. ஏல்ஈரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கு
விடுவதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றமில்லை. ஏமாந்து விடுவோம் நீ விடுவதில்லை. குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவன் நான். குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவன் நான். உம் கிருபைக்கு உதாரணமாக நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. ஏல்கிறே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. ஏல்கிறே ஓ போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றமில்லை. ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றமில்லை. ஏமாந்து போவதற்கு சரித்திரமில்லை. ஏல்கிறே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. ஏல்கிறே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆமென்? அவர் போதுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. கேட்டதை பார்க்கிலும் ஆமென் அதிகமாய், கேளாததை அதிகமாய் அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. என்னுடைய ஜெபம் ஆமென் பதில் வரும். ஆமென் ஹல்லேலூயா. ஓ நான் கொடுக்கிற ஒவ்வொரு ஆமென் ஹல்லேலூயா விதையும் ஆமென் எனக்கு பலன் கொண்டு வரும். ஆமென் ஹல்லேலூயா. அறுவடை வரும். ஆமென் ஹல்லேலூயா. எத்தனையோ காரியங்களை கர்த்தருக்காக நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதை கணக்கில் வைத்திருக்கிறார். அதை நிச்சயமாய் ஆமென் திரும்ப உங்களுக்கு பலன் கொடுக்க ஆமென் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. போதுமானவரிலும் மிகவும் அதிகமானவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். நம்மை தேவைக்கும் அதிகமாய் அவர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ இதுவரைக்கும் ஆமென் ஹல்லேலூயா உங்கள் தேவைக்காக நீங்கள் ஆமென் கலங்கி கொண்டிருக்கலாம், புலம்பி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கரம் ஆமென் உங்கள் தேவையை மட்டும் சந்திக்கிறதில்ல, தேவைக்கும் அதிகமாய் உங்களை நடத்துகிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். அவர் இந்த நாளில் ஆமென் உங்கள் தேவைகளை சந்திப்பதில்லை, தேவைக்கும் அதிகமாய் மீதி எடுக்கும் வண்ணம் உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆமென் அவர் நடத்த ஹல்லேலூயா வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரை, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனை நேரத்துக்காக நன்றி ஆண்டவரை. உம்மை ஆராதித்த ஒவ்வொருவருடைய ஆண்டவரை வீடுகளிலும் ஆமென் ஹல்லேலூயா ஓ உம்முடைய நன்மைகளால் ஓ உம்முடைய கிருபைகளால் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய நன்மைகள் அவங்க வாழ்க்கையில் நிரம்பட்டும், அவருடைய கிருபைகள் அவங்க வாழ்க்கையில் ஆமென் நிரம்பட்டும்னு சொல்லி நான் அவங்களை ஆசீர்வதிக்கிறேன். அப்போ அந்த ஆராதனை வேளையில் உண்மையாக தேடுகிறவர்களுக்கு நீர் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நம்பி இருக்கிறவர்கள் ஒரு நாளும் ஏமாற்றப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. உம்மை நம்பி இருக்கிற ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை தலை நிமிர செய்கிறதற்காக நன்றி. இவர்கள் வாழ்க்கையை ஆண்டவரே நீர் உயர்த்துகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஓ கனமும் ஐஸ்வர்யம் மகிமை உம்மாலே தான் வருகிறது ஆண்டவரே. உம்மாலே வருகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே உங்கள் கண்டு அனுபவித்து கர்த்தரை மகிமைப்படுத்த நீர் உதவி செய்கிறதுக்காக நன்றி. நீர் ஆளுகை செய்யும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதமான இந்த நாள், இந்த நேரத்திற்காக நாம் ஆண்டவரை துதிக்கவும் நன்றி செலுத்தவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த 4 மாதங்களும் ராப்பகல் ஜெபத்தை
ஆண்டவர் நமக்கு அற்புதகரமாக நடத்தி தந்ததற்காக நாம் ஆராதிக்கின்ற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்துகின்ற விதமாய் கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அதை போன்று இந்த நாளில் கூட பாடல் ஆராதனையை நமக்கு அற்புதகரமாய் நடத்தி கொடுத்ததற்காய் கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அதை போன்று இந்த நாளிலும் கூட தொடர்ந்து நாம் சில ஜெப விண்ணப்பங்களுக்காக இந்த 5வது மாதமும் திராப்பகல் ஜெபத்தில் இரவு பகலாக விழித்திருந்து ஆமென் ஜெபிப்பதற்காகவும், காலையில் ஜெபிப்பதற்கும், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்ற வசனத்தின்படியும் ஆகினால்தான் எல்லா மாதமும் 3வது வெள்ளிக்கிழமை இரவு 11 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கென்று முடிக்கின்றோம். இரவும் பகலும் இணைந்து இந்த 2 மணி நேரத்தை நாம் ஆண்டவருக்காக செலவு பண்ணுகிறது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான பயங்கரங்களுக்கு ஆண்டவர் நம்மை தப்புவித்து கொண்டே இருக்கின்றார். வேத பண்டிதர்கள் சொல்லும் பொழுது இந்த இரவில் இந்த 11 மணிலிருந்து 12 மணிக்குள் தான் சத்துருவானவன் சாத்தான் என்ன செய்கிறான்? அவனுடைய சீடர்களாகிய பிசாசுகள் மூலமாக ஊழியர்களுக்கு எதிராக, ஊழியங்களுக்கு எதிராக, விசுவாச மக்களுக்கு எதிராக அதிகமாக அவன் யாரை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போன்று வகை தேடி நடக்கிறவனாக இருக்கிறான். இந்த வேத பண்டிதர்கள் சொல்லும் பொழுது இப்படி சொல்கின்றார்கள், இதை 11 மணியிலிருந்து 12 மணி வரையிலும் தான் சத்துருவானவன், குறிப்பாக சாத்தான் அதிகமாக திட்டமிடுகிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பயங்கரங்கள். ஆகையினால தான் சங்கீதம் 91 அதனுடைய 5வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், அதனுடைய அடுத்த வசனம் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் ஆண்டவர் நம்ம என்ன செய்கின்றவராக இருப்பாராம்? தப்புவிக்கின்றவராக இருப்பாராம். பாருங்கள், இரவில் உண்டாகும் பயங்கரங்கள், இரவிலே உண்டாகின்ற பயங்கரங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இருளில் பயங்கரங்களினுடைய பட்டியலில் அது ஆபத்துகள், இன்னும் ஏராளமான காரியங்கள், ஆபத்துகள், விபத்துகள், இன்னும் பலவிதமான இந்த தற்கொலைகள், இதில் இந்த காரியங்களை எல்லாம், கொலைகள், இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் திட்டமிடுகிற நேரம் எதுவென்றால் இரவு. குறிப்பாக அந்த இரவில் 11 மணியிலிருந்து 12 மணி வரை அதிகமாக சாத்தான் திட்டமிட்டு ஆண்டவருடைய ஜனங்களை ரட்சிப்புக்கு நேராய் வழிநடத்த விடாதபடியும், ஊழியங்களுக்கு எதிராகவும், ஊழியர்களுக்கு எதிராகவும், ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக, விசுவாசிகளுக்கு எதிராக சத்துருவானவன் பலமாக பலவிதமான பயங்கரமான காரியங்களை அவன் திட்டமிட்டு செயல்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். ஆகையினாலே தான் நம்முடைய ஊழியத்தில் ஆண்டவர் திட்டவும் தெளிவுமாய் பேசி இந்த ராப்பகல் ஜெபம் நம்ம தொடர்ந்து நடத்த ஆண்டவர் கிருபை தந்து கொண்டு வருகிறார். முதலாவதாக நாம் ஆண்டவரை பாடி ஆராதித்து நாம் ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். 2வதாக கொஞ்சம் சில விண்ணப்பங்களுக்காக நாம் ஜெபிக்கின்றோம். அதை தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு ஜெப நேரங்களில் விடுதலை பெற்றுக்கொள்ளுகிறதை பார்க்க முடிகிறது இந்த நாளிலும் கூட. ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஒவ்வொரு மாதத்தில் ஒரு நாளாகிலும், குறைந்தபட்சம் ஒரு நாளாகிலும் இரவு பகலாக விழித்திருந்து ஜெபிக்கிற அனுபவங்கள் மிகவும் ரொம்ப கட்டாய நீங்கள் அதிகப்படுத்தி கொள்வது. ஏனென்றால் இயேசு கூட சொன்னார், 1 மணி நேரம் விழித்திருக்கக்கூடாதா என்று கேட்டார். ஆகினாலே நம்முடைய விழித்திருந்து ஜெபிக்கிற அனுபவங்கள், தூக்கத்தை பகல் முழுவதும் நாம் வேலை காரியங்களை பார்த்து நம்முடைய சரீரத்தினுடைய களைப்பு நிமித்தம் நாம் தூங்கி விடுவோம். ஆனால் நம்முடைய சரீரம் தூங்கினாலும் நம்முடைய ஆத்துமா தேவனோடு கூட பேசிக்கொண்டே இருக்கும். ஆகையினால் நம்முடைய ஆவி நம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையினாலே நிறைந்து செயல்பட ஆரம்பித்துவிடும். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் செயல்பட ஆரம்பித்து கொண்டு இருக்கும். சரீரம் ஒருவேளை களைப்பாக இருந்தாலும் கூட இந்த களைப்புகளை மாற்றி நம்முடைய ஆத்துமாவும் நம்முடைய ஆவியும் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாய் இரவில் உண்டாகிற பயங்கரங்களுக்கு, பெரிய பெரிய ஆபத்துகளிலிருந்து ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய குடும்பங்களையும், பெரிய பெரிய ஆபத்துகள் ஆனாலும் சரிதான், சிறிய சிறிய ஆபத்துகள் ஆனாலும் சரிதான், எல்லாவற்றிலிருந்து, குறிப்பாக சாத்தானுடைய தந்திரமான செயல்கள் என்னவென்றால், யாரை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போன்று வகை தேடி திரிகிறான் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்கின்றோம். ஆகையினால் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ராப்பகல் ஜெபத்திற்கு
உங்களால் முடிந்த அளவு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். கொடுத்து இந்த ஜெபத்தில் நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஜெபியுங்கள். ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துகளும் இல்லை. ஆகையினால் தொடர்ந்து நாம் ஜெபிக்கலாம். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவாராக. அதை போன்று அந்த இரவில் உண்டாகிற பயங்கரங்கள் அதோடு முடிந்து விடாமல் பாருங்கள், அந்த 12 மணியிலிருந்து 1 மணி வரை 2 மணி, அந்த 1 மணி நேரம் என்ன செய்கிறோம் என்றால், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று வேத வசனம் சொல்கின்றபடி அதிகாலையில் அந்த 1 மணி நேரம் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கொடுக்கும் பொழுது, தினமும் கொடுத்தால் அது மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும், மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையாக மாறிவிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் முடியாத பட்சத்தில் மாதத்தில் 1 நாளாகிலும் இதை இரவு பகல் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பாதுகாப்பை தந்து அற்புத அடையாளங்களினால் நம்மை நிறைத்து நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கின்ற. பாருங்கள், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவாளி. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை என்ன செய்வேன்? கனப்படுத்துவேன் என்ற ஆண்டோடைய வசனம் சங்கீதம் அதே 91 சொல்லப்படுகிறது. அப்படியானால் ஆபத்தில் தேவன் நம்மோடு இருந்து, ஆபத்தில் நானே அவனோடு இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அவனை தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். எவ்வளோ பெரிய ஆபத்துகள் வந்த போதிலும் பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் எல்லாம், தானியேல் ஆகட்டும், மோசையாகட்டும், யாரை எடுத்துக்கொண்டாலும் ராப்பகல் ஜெபங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக இருந்தார்கள். ஆகையினாலே தான் அவர்கள் எல்லாம் தானியேலை சிங்கக்கபிகளை போட்ட போதிலும் அதிலிருந்து தேவன் தப்புவித்து பாதுகாத்ததை நம்ம பார்க்கிறோம். அதோடு கூட அவர்கள் கனப்படுத்தப்படுகிறார்கள். பாபிலோனிலே தானியேல் உயர்த்தப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த நாளிலும் யோசேப்பை ஆண்டவர் எகிப்தில் எப்படி உயர்த்துகிறதை பார்க்கிறோம். நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் உங்களை ஆண்டவர் நிச்சயமாய் கனப்படுத்தி நீடிய ஆயுளை தந்து பசுமையும் புஷ்டியுமாய் மாற்றுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை. ரட்சிப்பை காத்துக்கொள்ள கிருபை தருவார், பரிசுத்தமாய் வாழ கிருபை தருவார், வருகைக்கின்ற ஆயத்தமாகி வாழ கிருபை தந்து வழி நடத்துவார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துகளும் இல்லை. ஆகையினாலே இன்னும் ஒரு பக்கத்தில் நாம் பார்க்கும் பொழுது இரவு பகலுக்காக இந்த கொள்ளை நோய்களிலிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய நாட்டையும் மற்ற உலக நாடுகளையும் தேவன் பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்திற்காகவும் இந்த ராப்பகல் ஜெபம் ஆரம்பிக்கப்பட்டது. காரணம், சங்கீதம் 91 பார்க்கும் பொழுது அந்த 5வது வசனம் இரவில் உண்டாகும் பயங்கரங்கள், 6வது வசனம் இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய்கள். அப்போ இந்த கொள்ளை நோய்கள் உருவாக்கப்படுகிறதும் அது அதிகமாக செயல்படுகிற நேரம் இரவு நேரம். ஆகையினாலே தான் இந்த இரவு நேரத்தில் அதிகமாய், ஏனெனில் மக்கள் அதிகமாய் பகல் முழுவதும் வேலை செய்து களைப்போடு தூங்குவார்கள். ஆகையினாலே சத்துருவானவன் வந்து என்ன செய்வான் என்றால் களைகளை விதைத்து விட்டு போவான். பயங்கரங்களை உண்டு பண்ணுவதற்கு சாத்தான் பிசாசுகளுக்கு கட்டளை கொடுத்து, பிசாசுகள் அதை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் என்று சாத்தானுக்கு கணக்கு கொடுத்து விடும். இதுதான் அவர்களுடைய வேலை. 11 மணியிலிருந்து 12 மணிக்குள் வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் திட்டமிடுவார்கள். யார் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லையோ, வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது, யாரை விழுங்கலாம் என்று கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போன்று அவன் வகை தேடி திரிகிறான் என்று நான் வாசிக்கின்றதை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே அவனுடைய அந்த வஞ்சக வரையிலே நீங்களும் நானும் விழுந்து விடாதபடி நம்மை ஆண்டவர் பாதுகாக்கும்படியாக, நம்முடைய குடும்பங்களை பாதுகாக்கும்படியாக பாருங்கள். அந்த வசனம் 1 பேதுரு 5வது அதிகாரத்தில் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். பாருங்கள், எவ்வளவு பெரிய ஆபத்துகளை உண்டு பண்ண வசனம் இப்படி சொல்கிறது. ஆகையினாலே தான் இரவு ஜெபத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகையினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் ஆண்டவருடைய கிருபையினாலும் நம்முடைய ஜெபங்களினாலும் தேவன் கொள்ளை நோய்களை குறைத்து கொண்டு வருகிறார். கொள்ளை நோய்
ஒரு பக்கம் இயேசுனுடைய வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகையினாலே நம்முடைய ஜெபங்கள், ஒவ்வொரு ஜெபங்களும் கடந்த 4 மாதங்களும் ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறார். இந்த மாதமும் நம்முடைய ஜெபங்களை கேட்டு ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய ஊழியங்களை, அது மட்டுமல்ல நம்முடைய தேசம், நம்முடைய உலக நாடுகளை ஆண்டவர் பாதுகாத்து வழிநடத்துவார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துகளும் இல்லை. ஆகையினால் இந்த நாளில் கூட எனக்கு அந்த ஜெபாவியை ஊற்றி கொடுக்கிற நாளில் அப்படி என்று நாம் கேட்க போகின்றோம். தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். பாருங்கள், ஆகையினாலே 4 ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்க. ஒன்று, இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருக்கிற பாராளுமன்ற தேர்தலுக்காக 7 கட்டங்களாக நடைபெற இருக்கின்ற இந்த பாராளுமன்ற தேர்தல் 3வது கட்டம் முடிந்த நிலைக்கு நேராக கடந்து சென்று கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அடுத்த கட்டத்துக்கு செல்ல போகிறது. ஆகினாலே நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த பாராளுமன்ற தேர்தலில் ஆண்டவருக்கு சித்தமானவர்கள் பாராளுமன்றத்தில் வர வேண்டும், பிரதமராக வர வேண்டும். அதில் சபாநாயகர், ஜனாதிபதி, மேல் சபை எம்பிக்கள், கீழ் சபை எம்பிக்கள் என்று வருகிற அந்த மத்திய அமைச்சர்கள், இவர்கள் எல்லாரும் ஊழியங்களுக்கு தடையில்லாதவர்களாக இருக்க வேண்டும். சபைகளை, திருச்சபைகளை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை போன்று ஏழை மக்களுக்கு, வாழ்ந்த மக்களுக்கு வாழ் கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், அனாதைகளுக்கு என்று சொல்லி ஏராளமான உதவி செய்கிறவர்களாக அரசை ஆண்டவர் ஏற்படுத்தர வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் பதவியிலே ஆண்டவர் கொண்டு வர வேண்டும். ஆகையினாலே தேசத்துக்காக ஜெபிக்கக்கூடிய ஏராளமான காரியங்கள் இருக்கின்றன. ஏன் நாம் இப்படி ஜெபிக்க வேண்டி இருக்கிறது என்றால், நாம் ஒரு அமைதலுள்ள ஜீவனம் செய்வதற்காக தான். தீமோத்தேயுவில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது இப்படி எழுதுகிறார், நீங்கள் அமைதலுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ராஜாக்களுக்காக, பிரபுக்களுக்காக என்ன செய்யுங்கள், ஜெபியுங்கள் என்று எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். எனக்கு ஆகையினால் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெபம் என்பது ஏதோ நம்ம சுயத்திலிருந்து நம்ம மாம்சத்தின்படி ஜெபிக்கிற ஜெபங்கள் அல்ல. பாருங்கள், நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் களங்கமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முன்பு அது நன்மையும் பிரியவுமாயிருக்கிறது. இப்படிப்பட்ட ஜெபத்தை ஆண்டவர் பிரியப்படுகிறவராக எல்லா மனுஷர் ரட்சிக்கவும் சத்தியத்தை அறிகிற அறிவை எல்லா மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். பாருங்கள், இந்த ஜெபத்தில் 2 காரியத்தை உணர்த்துகிறார். ஒன்று, இது தேவனுடைய சித்தம். பாராளுமன்ற தேர்தலுக்காக ஏன் ஜெபிக்க வேண்டும், ஏன் கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிறார்கள் என்றால், ஊழியர்கள் ஜெபிக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு வேறு வேலை இல்லாமல் ஜெபிக்கவில்லை. பரிசுத்த வேதாகமும் ஜெபிக்க சொல்கிறபடியினால் தான் ஜெபிக்கின்றோம். ஆகையினால் தான் இந்த வசனத்தை 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-4 வரை உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். என அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒரு அமைதலுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு, சமாதானமாய் வாழ்வதற்கு, நல்ல ராஜாக்கள், அதிகாரத்திலே வருகிறவர்கள், நல்ல ஞானத்தோடு செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். எல்லா மக்களையும் பாதுகாத்து நடத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஊழியங்களுக்கு தடையில்லாதவர்களாக இருக்க வேண்டும். ஆகையினால் தான் இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே வருகின்றோம். ஆகையினால் தொடர்ந்து நம்ம ஜெபிக்கலாம். அடுத்ததாக 10ஆம் வகுப்பு, 11, 12 ஆகிய இந்த தேர்வு எழுதி மிகப்பெரிய வெற்றிக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும். அதை போன்று இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது கன்னியாகுமரி பகுதியில் சமீபத்தில் வந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த 7ஆம் தேதி அன்று நாகர்கோவில் அருகே சுற்றுலா வந்த இடத்தில் லெமூர் கடற்கரையில் ராட்சத அலையில் சிக்கி மருத்துவ மாணவர்கள் 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தார்கள் என்று தினத்தந்தி 7ஆம் பத்திரிகையில் 7ஆம் தேதி, இந்த மாதம் 7ஆம் தேதி செய்தியை பார்க்க முடிந்தது. பாருங்கள், அந்த ராட்சத அலை வாரி சுருட்டி அவர்களை என்ன செய்து விட்டது என்று சொன்னால், அவருடைய பாருங்கள், மருத்துவ மாணவர்கள் அவர்கள் வாழ்க்கையை இவர்கள் இன்னும் இவர்கள் படித்து முடித்து எத்தனையோ மக்களுடைய வாழ்க்கையை, உயிர்களை காப்பாற்ற வேண்டியவர்கள். ஆனால்
வாழ்க்கை முடிந்து போய்விட்டது. காரணம் என்னவென்றால் இதனுடைய பின்னணியத்தில் இருக்கிற காரியங்கள், சத்துருவனுடைய காரியங்கள் ஏராளமாய் உண்டு. அது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் அதை அறிந்து கொள்ள முடியும். அல்லாத மற்றபடி உள்ளவர்கள் அங்கே ஒரு பக்கம் அந்த பாதுகாப்பற்ற பகுதிக்கு நாம் போவது தவறு. ரெண்டாவதாக நம்ம இப்படி நிறைய காரியங்கள் இருக்கின்றன, சரி எது எப்படி மாறிக்கொள்ளட்டும். ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் இனிமேல் நடக்காதபடி நாம் ஜெபிக்க போகின்றோம். ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு நிலை வந்திருந்தால் நாம் எப்படி இருப்போம்? அந்த எண்ணத்தோடு கூட உயிரிழந்து போன ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு மாணவ மாணவிகள் இவர்கள் நம்முடைய பிள்ளைகளாக நினைத்து என்ன செய்ய வேண்டும்? நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதோடு கூட கடைசியாக நம்முடைய திறப்பின் சேனை ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கிறவர்கள், கொடுக்கிறவர்கள், உழைக்கின்ற அநேகரை ஆண்டவர் இன்னும் எழுப்பி தர வேண்டும். ஊழியமானது இன்னும் வளர்ந்து ஏராளமான ஜெப காரியங்களுக்காக வருகிற நாட்களில் வாரந்தோறும் நம்முடைய ஜெபங்கள் ஏராளமான மக்களை நாம் மீடியாவில் இணைத்து வாரத்திலே ஒரு நாள் ஜெபிக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறோம். ஆனால் ஆண்டவர் ஏற்ற நேரங்களிலே அவைகளை நமக்கு ஆயத்தம் பண்ணி தந்து வழி நடத்துவார் என்று நம்புகிறேன். ஏன்னா கண்பான தேவனுடைய பிள்ளைகளை இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு 3-4 காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகின்றோம். ஜெபிக்கலாமா? ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபிக்கலாம். முதலாவதாக பாராளுமன்ற தேர்தலுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் 2ஆம் அதிகாரத்தில் முதல் ஆரம்ப வசனங்களிலே சொன்ன அந்த வசனங்களை நான் வாசித்து உங்களுக்கு காண்பித்தேன். இது தேவனுடைய பார்வையில் இந்த ஜெபம் நன்மையும் ஆசீர்வாதமும் பிரியவுமாய் தேவன் பிரியப்படுகிற ஒரு ஜெபமாக காணப்படுகிறது. இது பிரியப்படுகிற ஜெபம், அது தேவனுடைய சித்தவுமாக இருக்கிறது என்று கீழ்ப்பகுதியில் எழுதப்பட்டிருக்கிற பார்க்கிறோம். எல்லாம் ஒரே அர்த்தம்தான். தேவன் பிரியப்படுகிறார். தேவனுடைய சித்தம் நம்ம ஏதோ எப்படியோ ஜெபிக்கிறதல்ல. எலியா கருத்தாய் ஜெபித்ததினாலே தேவன் மழையை கொண்டும் வந்தார், மழையை நிறுத்தவும் செய்தார். ஆகையினால் இந்த காலத்துக்கு ஏற்றபடி நாம் காலங்களை அறிந்து செயல்படும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது அது தேவனுடைய சித்தம், தேவ சித்தத்தை, தேவனுடைய திட்டத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோம். ஒன்று. ரெண்டாவதாக தேவன் அங்கே சொல்லுகிறார், ஆண்டவர் நான் பிரியப்படுகிற ஒரு ஜெபம் இதுதான் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், ஆகையினாலே தேவ சித்தம் நிறைவேறும்படியான ஜெபம். எல்லாரும் கண்களை மூடி பரலோக தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. அந்த ஜெப ஆவியை, மன்றாட்டின் ஆவியை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை வழி நடத்தும்படியாக ஒரு விஷயம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இந்த நாளில் கூட தகப்பனே, இந்த பாராளுமன்ற தேர்தலுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து கொண்டே வருகிறோம் அப்பா. பரம தகப்பனே, பரலோக தகப்பனே, இந்த ஆண்டவரே பாராளுமன்ற தேர்தலின் நிமித்தமாய் உம்முடைய நாம மகிமை படட்டும் ஆண்டவரே. அதற்கு எதிரான தடைகள் எல்லாம் மாறி போகட்டும் ஆண்டவரே. பாராளுமன்ற தேர்தல்களின் நிமித்தமாக உயிர் பலிகள் வந்துவிடக்கூடாதப்பா ஆண்டவரே. எல்லா வாக்குச்சாவடிகளையும் நீர் பொறுப்பெடுப்பீராக. உம்முடைய முழு ஆளுகைக்குள் கொண்டு வருவீராக. ராஜாக்களை ஆண்டவரே ஏற்படுத்துகிற ஆண்டவர் நீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, பரிசுத்த வேதாகமத்தில் பல இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற ஒரு காரியத்தை தீமோத்தேயுவிலே நாங்கள் வாசித்தோமே. உமக்கு சித்தமான பிரியப்படுகிற ஒரு ஜெபம் ராஜாக்களுக்காக, வரப்பான பூமியை ஆண்டவர் நாட்டை ஆளுகிறவர்களுக்காக, அவர்களுடைய பாதுகாப்பிற்காக, ரட்சிப்பிற்காக ஆண்டவரே அவர்களுடைய ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டியது எங்கள் மேல் விழுந்த கடமையப்பா. நாங்கள் அமைதலுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ராஜாக்களுக்காக, பிரபுக்களுக்காக, அரசியலுக்காக, அரசு துறையை சார்ந்தவர்களுக்காக ஆண்டவரே ஜெபிக்க வேண்டியது எங்கள் மேல் விழுந்த கடமை என்று வேதவசனம் சொல்கிறதப்பா. ஆகையினால் இந்த ஜெப நேரத்தில் எல்லாருடைய வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே, நீர் உமக்கு சித்தமான ஆட்சியாளர்களை ஆண்டவரே இந்த பாராளுமன்ற தேர்தலின் நிமித்தமாக உமக்கு சித்தமான பிரதமரை, ஜனாதிபதியை
சபாநாயகரை, மேல் சபை எம்பிக்கள், கீழ் சபை எம்பிக்கள், ஆண்டவரே மத்திய அமைச்சர்களை நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி தர வேண்டும்படியாய் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஜெபம் ஒரு நாளும் வீணாய் போவதில்லை அப்பா. நீர் பிரியப்படுகிற ஒரு ஜெபம் ஆண்டவரே நாட்டிற்காக, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக, அவருடைய மீட்பிற்காக ஜெபிக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரப்பா. நீர் உம்முடைய திட்டங்களை, சித்தங்களை ஆண்டவரே நீர் நேரடியாய் வந்து செய்வதில்லை அப்பா. ஊழியர்கள் மூலமாக ஆண்டவரே, ஊழியங்கள் மூலமாக ஆண்டவர், விசுவாச மக்கள் மூலமாக, ஜெபிக்கிறவர்களின் மூலமாக நீர் உம்முடைய திட்டங்களை இந்த பூமியில நிறைவேற்றுகிறத நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆகையினால் தான் திறப்பிலே நிற்கவும் சுவர் அடைக்கவும் தக்கதாய் ஒரு மனிதனை தேடினேன். ஆண்டவரே, அந்த மனிதன் நீங்கள் தான் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் தகப்பனேகளை உடைய கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு சித்தமான காரியங்கள், உமக்கு சித்தமான ஆட்சியாளர்களை நீ அரசியலிலும் அரசு துறைகளிலும் அப்பா நீர் உமக்கு சித்தமானவர்களை எழுப்பி தந்து நாங்கள் அமைதியிலுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நீர் எங்களை கிருபை பாராட்டியருளுவீராக. அதற்கு எதிரான தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால், ஆண்டவரே நாமத்தினாலும், உம்முடைய கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலும் பொழுதே நாங்கள் ஆண்டவரை செயலிழக்க பண்ணுகிறோம். ஆண்டவரே ஆமன், இப்பொழுதே உம்முடைய ராஜ்யம் முழுமையாக செயல்படுகிறதற்காக நன்றி அப்பா. எங்கள் திரியேக தேவன் செயல்பட ஆரம்பித்து விட்டதற்காக நன்றி அப்பா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் செயல்பட்டப்பா. மிகாவேல், காபிரியல் தூதர்களை அனுப்பி ஆண்டவரே எங்கள் தேசம் முழுவதிலும் ஆண்டவரே தேவ தூதர்களின் ஆளுகைக்குள் கொண்டு வந்து உமக்கு சித்தமானவைகளை நீர் செய்து நிறைவேற்றி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அருளுங்க ராஜா. நீங்க அப்படி செய்தருள போகிறதற்காய் கோடி நன்றிகள் ஆண்டவரே. நன்றி அப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். நீரே மகிமைப்பட்டருளும் அப்பா. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காக கோடி நன்றிகள் ஆண்டவரே. ஆமாம், நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. எங்களுடைய ஒவ்வொரு நன்றி ரூபாக சேகோமா, நன்றி ரூபாடானா தீகாமாக அந்தரகடா. தேவனுடைய ஆமாம், அநேகர் அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபிக்கிறதை பார்க்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் பலமாய் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார். தடைகள் எல்லாம் மாறி போகிறதை பார்க்கிறேன். நாவின் ஜெபிக்கிற நேரத்தில் அநேகருடைய நாவின் கட்டுகளை ஆண்டவர் அப்புறப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே ஜீவனுள்ள நதிகள் ஆண்டவரே பெருக்கெடுத்து வெளியே வரும் என்று சொன்னீர் அல்லவா. ஜீவனுள்ள நதிகள் இப்பொழுது ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் அப்பா, ராப்பகல் ஜெபத்தில் கலந்து கொண்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருடைய உள்ளத்தின் ஆழத்திலும் ஜீவனுள்ள நதிகளை வைத்தப்பா. அது எப்பொழுதும் அந்த நதி பாய்ந்து கொண்டிருக்கத்தக்கதாக நீர் ஆண்டவர் அந்த நதியானது ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஆண்டவர் ஏராளமான ஜெப விண்ணப்பங்களுக்காக, தங்களுக்காக, குடும்பங்களுக்காக, இன்னும் ஆண்டவரே சபைகளுக்காக, ரட்சிக்கப்படாத மக்களின் ரட்சிப்பிற்காக, குறிப்பாய் பாராளுமன்ற தேர்தலுக்காக ஆண்டவரை ஜெபிக்கிற ஒரு ஜெப நதியை ஆண்டவர் ஒவ்வொருடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்தும் நீர் வெளியே கொண்டு வருகிறதற்காய் கோடி நன்றியப்பா. கோடி கணக்கான பணிவிடை ஆவிகள் இப்பொழுது செயல்பட ஆரம்பித்து விட்டதற்காக நன்றியப்பா. ஆண்டவரே, இந்த தேர்தலுக்கு எதிராக செயல்பட்ட அத்தனை சத்துருவனுடைய கிரியைகளும் இப்பொழுது இரத்தத்தின் அந்த தூய்மையான இரத்தத்தினால் செயலிழந்து போகிறதற்காய் கோடி நன்றிகள் ஆண்டவரே. நாம் மகிமைப்பட அண்டியப்பா. ஆமென். கர்த்தருடைய நாமம் ஆமென் வரப்போகிற பாராளுமன்ற தேர்தல் நிமித்தம் மகிமைப்பட போகிறதற்காகவும் ஆண்டவருக்கு சித்தமான ஆட்சியாளர்களை ஆண்டவர் கொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் நம்முடைய தேசத்தில் உருவாகி அது நிமித்தம் உலக நாடுகளுக்கெல்லாம் ஒரு எழுப்புதல் அக்கினியை ஆண்டவர் கொண்டு செல்ல போகிறபடியினால் கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? தேங்க்யூ. நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டதற்காய் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம்.
இன்னுமாக அடுத்து இன்னொரு ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த கல்வியாண்டு முடிந்து தேர்வு எழுதி மிக வெற்றியாய் காத்திருந்த அநேக பிள்ளைகளுக்கிட்டேருந்து 11th 12th போன்ற குறிப்பாக மற்ற எல்லா பிள்ளைகளுக்காகவும் மிகப்பெரிய வெற்றியாய் காத்திருக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்கும் அவருடைய எதிர்காலம் எதிர்பார்த்தபடி திட்டமிடபடி நடக்கத்தக்கதாக மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து ஆமென் வழி நடத்தும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு விசை ஆண்டவரே பிள்ளைகளுக்கு எதிராக வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆமன் எந்த ஆண்டவர் தேர்வுகள் ஆமன் வெளியாகும் போது ஒரு சின்ன சின்ன காரியங்களுக்காக மாணவிகள் உயிரை அழித்து கொள்ளக்கூடாது, தற்கொலைகள் செய்து கூடக்கூடாது. இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. இந்த நாளிலும் தகப்பனே ஒரு விசை ஆண்டவரே உம்முடைய கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கிறேனப்பா. ஒரு விசை மன இறங்குவீராக. ஒரு விசை ஆண்டவரே எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே மிகப்பெரிய வெற்றி கிடைத்த ஆண்டவரே எதிர்பார்க்கின்ற ஆண்டவரே காரியங்கள் எதிர்பார்க்கின்ற படிப்புகளுக்கு வழிகள் கிடைப்பதற்கு நீர் வழிகளை திறந்து கொடுங்கப்பா. அதற்கு எதிரான தடைகள் எல்லாம் மாறி போக பண்ணுங்க ஆண்டவரே. எந்த ஒரு உயிரும் ஆண்டவரே சாகிறவனுடைய சாவை நான் விரும்பவில்லை என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாய் சொன்னீர் அல்லவா. ஆகையினால் இந்த நாளிலும் கூட ஒரு தேர்வு எழுதியிருக்க ஆண்டவரே தேர்வுடைய ஆண்டவரே ஆண்டவரே முடிவுகள் வெளிவரும் பொழுது ஒரு மாணவி கூட உயிரிழந்து போகாதபடி நீரே அப்பா தடுத்து நிறுத்துவீராக. ஆண்டவரே நீ தடுத்து நிறுத்தி அவர்கள் ரட்சிப்பை கண்டு ஆண்டவரே பரலோகத்துக்கு கடந்து வர கிருபை தருவீராக. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே தேர்வு எழுதி வெற்றிக்காய் காத்திருக்கிறதுல ரட்சிக்கப்படாத எல்லா பிள்ளைகளையும் ரட்சித்து உடைய பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவரே. அவருடைய படிப்பு எதிர்காலம் அதற்கு தேவையான பண காரியங்கள் எல்லா ஆண்டவரே நீர் கொடுத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. தொடர்ந்து அப்பா ஆமை நன்றி. உடைய நாம் மகிமைப்படட்டு நீர் மகிமைப்பட்டல் கர்த்தர் அப்படி செய்ய போகிறபடி நாள் கரங்களை தட்டி நாம் ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? அடுத்ததாக இன்னொரு காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவமாக இருக்கின்ற இந்த காரியத்திற்காக ஒரு நிமிடம் நம்ம ஜெபிக்க போகிறோம். பாருங்களேன் அன்பானதனுடைய பிள்ளைகளை மருத்துவ மாணவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், நான் அருகே வந்த இடத்தில் இந்த காரியத்தை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். ஆமென். மருத்துவ மாணவர்கள் 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். மருத்துவ மாணவர்கள் 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தது நமக்கு ஒரு பெரிய இழப்பு தான். ஏனென்றால் இவர்கள் படித்து மருத்துவம் முடித்து ஏராளமான மக்களுக்கு வாழ்வு கொடுக்கின்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள். இதை போன்றுதான் இவர்கள் இந்த உலகத்திலே வாழ்கிற மக்களுக்கு உயிரை கொடுக்க வேண்டியவர்கள் உலகத்தை விட்டு கடந்து போய்விட்டார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் இனி நடக்கவே கூடாது. மருத்துவ மாணவர்களே படித்து ஒரு மருத்துவராய் வந்து அவன் பலவிதமான நோய்களினாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வாழ்வு கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். இதைவிட மேலாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்த எந்த ஒரு மனிதனுடைய ஜென்ம கர்ம பாவங்கள் எதுவாயிருந்தாலும் இந்த பாவங்களை கழுவி ஆண்டவர் அவர்களை தூய்மையாக்கி ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற்றுவதற்காக தான் கெத்செமனே தோட்டம் கொல்கொதா மேட்டில் கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் சிந்தி அவர் பலியாகி அந்த இரத்தத்தை சிந்தினபடியின் அந்த இரத்தத்தினாலே இயேசுவை நோக்கி கூப்பிடுகிற யாராயிருந்தாலும் அவர்களை ரட்சிப்பு உறுதி. அவர்கள் பின்பு தேவனுடைய ஊழியர்கள் மூலமாக வழி நடத்தப்பட்டு கற்பனைகளை கீழ்ப்படிந்து செயல்பட்டு பரலோகத்துக்கு வந்து விடுவார்கள். இந்த நாளிலும் கூட ஆகினால் பாருங்கள், ஒரு மருத்துவ மாணவர் உயிரிழந்து போனால் எவ்வளவு ஒரு தாக்கம் இருக்கிறது என்று பாருங்கள். ஆனால் இதை விட மேலாக இயேசு நமக்காக மரித்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்திற்காக நம்முடைய நாட்டு மக்களுக்காக அவர் மரித்திருக்கிறார். ஆகையினாலே அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே ரட்சிக்கப்படாத மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு கடந்து வர நம்ம ஜெபிக்கலாமா? தேங்க்யூ லார்ட். நன்றி தகப்பனே. ஒரு விஷயப்பா நாளில் இந்த மருத்துவ மாணவர்களுக்காக 5 மருத்துவ மாணவர்கள் எங்கள் மாவட்டத்தில் வந்து கடற்கரை பகுதியில் ஆண்டவரே ஆமென் அவர்கள்
ஆண்டவரே செயல்பட்டதன் மூலமாக உயிரிழந்து போயிருக்கிறார்கள். அந்த 5 குடும்பத்திற்கும் நீர் ஆறுதலை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட சம்பவங்கள் இனி எங்கள் மாவட்டங்களில் ஆண்டவரே நடக்காதபடி நீரை பாதுகாத்து வழி நடத்துங்க தகப்பனே. எங்களுடைய ஆண்டவர் இந்த கடற்கரை கிராமங்கள் எல்லாம் அப்பா ஆண்டவரே உடைய கடற்கரை கிராமங்களில் ஆண்டவரே கடற்கரை கிராமங்களில் எல்லாம் அப்பா உடைய முழு ஆளுகை கடந்து வரட்டும். இனி உயிர் பலிகள் ஏற்படாதபடி நீரை தடுத்து நிறுத்தி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் அப்படி செய்தருள போகிறதற்காய் கோடி நன்றிகள் ஆண்டவரே. ஒரு விசை ஆண்டவரே மனம் இறங்கி குடும்ப கண்ணீரோடும் வேதனையோடும் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் நீரே ஆறுதலாக இருந்தப்பா, சமாதான காரணராக இருந்து இந்த குடும்பங்களை பாதுகாத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்படி செய்தருள போகிறதற்காக கோடி நன்றிகள் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே நீர் வழி நடத்துங்க, ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டதற்காக கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இன்னுமாக கடைசியாய் திறப்பில் சில ஊழியங்களுக்காக இல்லை ஒரு நிமிடம் வலதுகரத்தை உயர்த்தி நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே எங்களை உடைய கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை ஒவ்வொரு மாதமும் ராப்பகல் ஜெபம் தடையின்றி ஆண்டவரை நடைபெறுவதற்கு கிருபை பாராட்டி வருகின்றதற்காக கோடி நன்றிகள் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஜெபம் இன்னும் வல்லமையுள்ள ஜெபமாய் மாற ஆண்டவரை இரவு பகலாக நாங்கள் விழித்திருந்தும் அதிகாலையிலும் அப்பா உம்மை தேடி கண்டடைந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நீருங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா திறப்பின் சேனை ஊழியத்தில் ஆண்டவர் உம்முடைய சித்தம் மட்டும் நிறைவேறும்படி மாற்றுங்க. ஜெபிக்கின்றவர்களை இன்னும் எழுப்பி கொடுப்பீராக, கொடுக்கின்றவர்களை எழுப்பி கொடுங்க ஆண்டவரே. பா உதவி செய்கிறவர்களை ஆண்டவரே நன்றியப்பா, கொடுக்கின்றவர்கள் உழைக்கின்றவர்கள் செயல்படுகிறவர்களையும் இன்னும் ஏராளமாக எழுப்பி கொடுத்து ஊழியமான அப்பா உம்முடைய சித்தத்தின்படி நடத்த அடிமைக்கு நீர் கிருபை தந்து நடத்துவீராக. அப்பா அடிமைக்கும் குடும்பத்திற்கும் அதோடு அடிமையோடு இணைந்து செயல்படுகிற ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் ஊழியர்கள் குடும்பங்கள் ஆண்டவரே விசுவாண்டு ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவரே எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அவருடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டு அப்பா ஆண்டவர் இந்த மாதம் எல்லா பள்ளங்களும் நிரப்பப்படுகிற மாதமாக நீர் மாற்றி கொடுத்து அற்புதம் செய்ய போகிறதற்காய் கோடி நன்றிகள் அப்பா. விசேஷித்த அற்புதங்களை இந்த மாதத்திலே நீர் செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தியருளுங்க. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காய் கோடி நன்றிகள் அப்பா. தகப்பனை இந்த நாளில் கூட இரவு பகலாக ஜெபிப்பதற்கென்று தங்களை ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரை நீர் ஆண்டவரை வாளாக்க போகிறது இல்லையப்பா, தலையாக்க போகிறீர், உடைய கோலை துளிர்க்க செய்ய போகிறீரப்பா. இந்த நாளில் ஆண்டவரை யாரெல்லாம் விழித்திருந்து ஆண்டவரை பாடல் ஆராதனையிலே கலந்து கொண்டு ஜெப நேரங்களிலே அப்பா ஜெப நேரங்களை பயன்படுத்தினார்களோ அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட்டு வாழ்க்கை துளிர்க்க போகிறதற்காக ஆரோனுடைய கோலை துளிர்த்து பூவுக்க வைத்து வாதுமை பழங்களை கொடுக்க வைத்த விதமாய் நீர் மாற்ற போகிற கிருபைகளுக்காய் கோடி நன்றிகள் அப்பா. கர்த்தருடைய ஜெபங்களை கேட்டதற்காய் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? தொடர்ந்து இந்த நாளில் கூட ஆமென் தகப்பனே உம்முடைய கரங்களை தந்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா. இந்த நாள் ஒரு ஜெப நேரங்களை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தொடர்ந்து நீர்களை வழிநடத்துங்க, ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. கர்த்தருடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டதற்காக கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? தொடர்ந்தும் நாம் ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை தருகிற மனிதரை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் வரவேற்கலாம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தேவையான ஆவிக்குரிய மன்னாவை ஆண்டவர் இந்த நாளிலும் தந்து நம்மை வழிநடத்த போகிறார். இந்த ராப்பகல் ஜபத்தில் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாட்டில் கூட தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இனியும் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளில் தேவன் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, அதாவது இங்கே பேசும்படியாக ஆண்டவர் எனக்கு ஊந்தின ஒரு வார்த்தை என்னென்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். தேவனுடைய அளவற்ற அன்பு நம்மேல் எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அது நான்
வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து காட்டணும்னா 1 யோவான் 4:8 சொல்லுது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஸோ ஆதியிலிருந்து வெளிப்படுத்தல் வரையும், ஆதி ஆகமத்திலிருந்து முடிவு வரையும், வெளிப்படுத்தல் வரையும் ஒரே ஒரு விஷயந்தான் ஆண்டவர் ரொம்ப அழுத்தி சொல்கிறது. என்னென்னா அன்பு. இன்னொன்று அறிதல். அன்புன்றது என்னென்னா, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை உணரும்பொழுது அது நமக்குள்ளாக இருந்து அநேக ஆசீர்வாதங்களை பிறப்பிக்க பண்ணுகிறது. அநேக ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, சுகம், செழிப்பு எல்லாமே எங்கேருந்து வருதுன்னா தேவனுடைய அன்புலேருந்து தான் வந்துட்டுருக்கு. ஸோ தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் தேவனை அங்கங்கே ஒரு விதமாக காட்டினதுனால நம்ம இப்போவும் தேவன் அப்படி தான் இருக்கார். தேவன் நம்ம மேலே கோபமாக இருக்கார், என்னுடைய செயலினால் தேவன் பிரியப்படுறாரு அப்படின்னா, தேவனுடைய முழு அவருடைய தன்மையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அப்படியே இவர் தான் கடவுள், இப்படி தான் கடவுள்னால் இப்படி தான் அப்படின்ட்டு நம்மளாக ஒரு விஷயத்தை யோசித்து வச்சு நம்மளுடைய சிந்தனைக்கு தக்கதாக தேவனை நாம் வடிவமைக்கிறோம். ஆனால் வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆமென். அவர் எப்பொழுதும் மாறாத தேவனாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதுதான் ரியாலிட்டி. நான் உன்னை லவ் பண்ணுறதுனால நீ என்னை லவ் பண்ணுற அப்படின்றது கடவுளோட கான்செப்டில், இது மனுஷனுடைய கான்செப்டு. பட் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பாவியாக இருக்கும்போது, நீ சாக்கடையில் இருக்கும்போது, நீ தப்பு செஞ்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்குள்ளே நான் இறங்கி வந்தேன். என் அன்பு என்னை அங்கே கொண்டு வந்தது. நான் உன் மேலே வச்சுருக்கிற அன்பு அதை உனக்கு வெளிப்படுத்தணுன்றதுக்காக நான் இறங்கி வந்து உன்னை அந்த இடத்துலையும் நான் நேசித்தேன். அப்படின்றது தான் தேவனுடைய அன்பு. ஆமென். ஸோ எபிரேயர் 1:1 சொல்லுது, பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாக தகப்பன் மூலமாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் தேவன் வெளிப்பட்டாராம். அப்படின்னா நம்ம எல்லாம் என்ன நினச்சிக்கிறோன்னா, தேவன் அக்கினி ஜுவாலியாக இருக்கிறார். எதில் அக்கினி ஜுவாலியாக இருக்கிறாரு, எங்கே அக்கினி ஜுவாலியாக இருக்கார், யாருக்கு இருக்கிறாரு அப்படின்றத அநேக நேரத்தில் நம்ம மறந்துடுறோம். அதை நம்ம புரிஞ்சிக்கிறது இல்லை. நம்ம வசனத்தை பைபிள் எடுக்கிறோம். 1 யோவான் 4:8, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். ஸோ இதுதான் அநேகருடைய வேத வாசிப்பின் நேரமாகவும் வேத வாசிப்புடைய அந்த ஒரு ஃபார்மேட்டாக இருக்குது. ஆக்சுவலாக கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ ரிலீஜியன், இட் இஸ் அ ரிலேஷன்ஷிப் வித் காட். கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, அது ஒரு உறவை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், அது அறிதலின் சம்பந்தப்பட்ட விஷயம். தேவன் ஃபஸ்ட் ஆதி ஆகமத்திலேருந்து நிறைய வசனம் பார்க்கலாம். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். அந்த அறிந்து கொள் அப்படின்ற வார்த்தையில் ரொம்ப வல்லமை இருக்குது. அந்த அறியறதுன்றது தான் கிறிஸ்தவம். இப்போது நம்ம ஒருத்தவங்களை லவ் பண்ணுறோம், இல்லை கணவன் மனைவி உறவு இருக்குது அப்படின்னா, கூட உட்காந்து பேசும்போது தான் அவங்கள அறிஞ்சிக்க முடியுமே தவிர, கல்யாணம் பண்ணிட்டோன்றதுனால நம்ம அறிஞ்சிட்டோம் அப்படின்னு கிடையாது, இல்லை லவ் பண்ணுறோன்றதுனால அறிஞ்சிட்டோன்னு கிடையாது. தேவன் நம்மளை லவ் பண்ணுறாரு, ஆனால் நீங்கள் அவர் அறிந்திருக்கீங்களா? அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். இப்போ இன்னொரு வசனம் எடுத்து காட்டுறேன். மெய்யான தேவனான உம்மையும் நீர் அனுப்பின குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்போது நித்திய ஜீவன் வரும்போது அதுவுமே எங்கே தான் வச்சுருக்காருன்னா அறிதலில் தான் வச்சுருக்காரு. அந்த அறிதல் இல்லாமல் நாம் பண்ணுகிற ஜபமாக இருக்கட்டும், நாம் வாசிக்கிற வேதமாக இருக்கட்டும், 40 நாள் உபவாசமாக இருக்கட்டும், எத்தனை பண்ணாலும் அறிதல் இல்லாமல் பண்ணுறது அது யூஸ்லெஸ். அதுக்கான அர்த்தமே இல்லை. பிகாஸ் பைபிள் கிளியர்லி சேஸ், ஒன் ஹூ நோஸ் காட், யார் தேவனை அறிந்திருக்கிறானோ அவனுக்கு நித்திய ஜீவன். நித்திய ஜீவன்னா இங்கேருந்து செத்து பரலோகத்துக்கு போயிட்டோம் அதுதான் நித்திய ஜீவன் இல்லை. தேவன் சொல்கிறாரு, இங்கே உலகத்தில், இங்கே யோவான் 3:16 சொல்லுது, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். அதாவது நித்திய ஜீவன் அடையும்படின்னு வரும்போது உலகத்தில் அடையும்படி. நித்திய ஜீவன் பரலோகத்துக்கு போனால் தான் நித்திய ஜீவன்.
அப்படி வசனம் சொல்லலை. யோவான் 16 ரொம்ப தெளிவாக சொல்லுது, நீங்கள் இயேசுவை விசுவாசித்தாலே நித்திய ஜீவன் அடையும்படி உலகத்துக்கு அவர் கொடுத்தாராம். ஆமென். ஸோ நித்திய ஜீவன்ற கான்செப்ட் எங்கேருந்து வருது அப்படின்னா அறிதல்லேருந்து வருது. அறிதல் எங்கேருந்து வருதுன்னா அன்புலேருந்து வருது. நீங்கள் எப்போ அவர் அன்பு செலுத்துறீங்களோ, எப்போ அவரோட அன்பில் இருக்கீங்களோ, எப்போ நீங்கள் தேவனுடைய அன்பை நீங்கள் அறிந்து கொள்கிறீங்களோ, அவர் என்னை லவ் பண்ணுறாரு, நான் என்ன பண்ணாலும் அவர் என் மேலே அன்பாக தான் இருக்கார் அப்படின்றத எப்போ நீங்கள் புரிஞ்சு கொள்கிறீங்களோ அப்போ உங்களால் தேவனை ஈஸியாக அறிந்து கொள்ள முடியும். ஆமென். ஏன்னா பிசாசுடைய முதல் ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா உங்களுடைய குற்ற மனசாட்சியும் பயமும் தான். நம்ம என்ன பண்ணிடுறோன்னா, ஒரு பாவத்தை பண்ணிட்டோம், இல்லை நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, ஐயோ தேவன் என்னை நேசிக்கலை, ஆண்டவர் என் மேலே இருக்கா, என் மேலே அன்பா இல்லை, அவர் என்னை விட்டு தூரமாக போயிட்டார், என் ஜெபத்தை கேட்கல. ஆனால் யோபு விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது பிசாசுக்கு தேவன் பரலோகத்தில் ஆக்சஸ் கொடுத்துருந்தார், அனுமதி கொடுத்துருந்தார். பிசாசு தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக போய் சொல்கிறான். அப்போ பிசாசுடைய வார்த்தையே தேவன் கேட்கும் பொழுது உங்களுடைய பாவம் தேவனை மாற்றாதுன்னு நான் சொல்கிறேன். ஆமென். ஏன்னா உங்களுடைய பாவத்தை வச்சு தேவன் மாறுறாரு அப்படின்னா இயேசு நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் என்கிற வார்த்தை பொய்யா இருக்கும். ஏன்னா சத்தியன்றது என்னென்னா அது ஒரு நாளும் மாறாதது தான் சத்தியம். நிஜம் வேற, உண்மை வேற. தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபேக்ட் அண்ட் ட்ரூத். நிஜத்துக்கும் அதாவது உண்மைக்கும் சத்தியத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம நிஜத்தை பேசலை, சத்தியத்தை பேசுகிறோம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் என்றென்றைக்கும் நம்மளை நேசிக்கிற தேவன். அவர் நம்ம மேல் எப்பொழுதும் அன்பாக இருக்கிற தேவன். ஆமென். ஸோ அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஸோ அநேக நேரத்தில் ஒருத்தவங்க நம்மளை ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க, நமக்கு எதிராக ஒன்று செஞ்சிட்டாங்க அப்படின்னா நாம் அவர்களை அன்பு செலுத்த தவறுகிறதினால் நாம் தேவனுடைய அன்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நாம் தவறுகிறோம். ஏன்னா ஆண்டவருடைய அல்டிமேட் கோல் ஆஃப் கிரியேஷன் இஸ் அ ரிலேஷன்ஷிப். தேவனுடைய முழுமையான கோல் என்ன, திட்டம் என்ன மனிதனுடைய படைப்பில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதனுடைய படைப்பு மாத்திரம் இல்லை, உலகத்துடைய படைப்புக்கே தேவனுடைய அர்த்தமும் திட்டமும் என்னன்னா உறவின் பிரகாரமாய் தேவன் படைத்தார். நீங்கள் ஒரு மரத்தை எடுத்தாலும் அந்த மரம் மண்ணோடும் நிலத்தோடும் உறவில் தான் இருக்குது. அந்த மண்ணுடைய உறவினால்தான் மரம் வளருது. மீனை எடுத்து பார்த்திங்கன்னா அந்த கடலில் இருக்கிறதுனால தான் அது ஒரு உறவில் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி மனுஷனுடைய ஒரு நீடு என்ன அப்படின்னா உறவு. அந்த உறவு கட்டப்படும் பொழுது, அந்த உறவு என்று வரும்பொழுது அது ஒரு சமுதாயமாய் மாறுகிறது. எப்போ நீங்கள் அந்த உறவு என்கிற சமுதாயத்துக்குள்ளே வரீங்களோ, அந்த உறவு என்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எப்போ அறிந்து கொள்கிறீங்களோ, தேவனுடைய அன்பை நீங்கள் ரிசீவ் பண்ணி மற்றவங்களுக்கு அன்பை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அன்பில்லாதவன் தேவனை அறியான் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் ஒருத்தர் அன்பு செலுத்துறது மூலமாக அவங்களுக்கு நீங்கள் தேவனை காட்டுறீங்க. நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, கிறிஸ்தவங்க கோவப்பட்டால், ஓ பாஸ்டர் கோவப்படுறாரு, ஓ இவர் இயேசுவை தேடுறாரு, இவர் கோவப்படுறாரு, அப்போது இயேசுவும் இப்படி தான் இருப்பாருன்ற வெளிப்பாடை நம்ம வெளிப்படுத்துகிறோம். ஆனால் அன்பாக இருக்கிறது மூலமாக, ஓ இவர் அன்பாக இருக்கார், இயேசுவும் அன்பாக தான் இருக்கார். அதனால தான் எபிரேயர் 1:1-2 சொல்லப்பட்டிருக்கு. கடைசியில் அவருடைய குமாரன் உண்மையான சாயலை வெளிப்படுத்தினார். நான் அந்த வாசித்து காட்டுறேன். எபிரேயர் 1:1-2 பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். அப்போது வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, இந்த கடைசி நாள் குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார். குமாரன் எப்படி இருந்தார்? இயேசு ஒருத்தன் பாவம் செஞ்சவனை போயிட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலையே. இயேசுவை மாட்டி விட்டவங்கிட்ட போய் இயேசு கோவப்படலையே. இயேசு முதுகில் குத்துனவங்க கிட்ட போய் கோவப்படலையே. அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னார், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும். அதன் மூலமாக உலகம் தேவனுடைய அன்பை ருசி பார்த்துச்சு. அவர் அந்த ஒரு வார்த்தை மூலமாக தேவன்
உலகத்தை எவ்வளோ அன்பு கூறுறாரு அப்படின்ட்டு உலகம் ருசி பார்த்தது. ஸோ தேவன் அன்பாகவே தான் இருக்கிறார், அவர் அன்பு என்றும் மாறாது. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொன்னோம்னா லூக்கா 15 எல்லாரும் வந்து கெட்ட குமாரன், அப்புறம் ப்ராடிகல் சன், அந்த குமாரனை வச்சு நம்ம நிறைய கதை கேட்டிருப்போம். ஆனால் லூக்கா 15 ஒரு நல்ல தகப்பனுடைய இருதயத்தை காட்டுகிற ஒரு அதிகாரமாக இருக்குது. அது ஒரு நல்ல தகப்பனுடைய ஹார்ட், ஒரு தகப்பனுடைய அன்பு அந்த இடத்துல வெளிப்படுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா லூக்கா 15:16 படிக்கிறேன். அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, இளைய குமாரன் தகப்பன்கிட்டருந்து எல்லா சொத்தும் வாங்கிட்டு போயிட்டாரு. போய் என்ன தப்புலாம் பண்ணக்கூடாது, எல்லா தப்பு பண்ணிட்டாரு. கடைசியில் காசு காலி ஆகிடுது, சொத்து எல்லாம் அழிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்குள்ளே வரான், அங்கே அவனுக்கு யாருமே இல்லை. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், உங்கள்கிட்ட எல்லாம் இருக்கும்பொழுது உங்களை நேசிக்கிறது நேசம் கிடையாது. உண்மையான அன்பும் நேசமும் என்னவென்றால், நீங்கள் ஒன்றுமே இல்லாத டைம்லேயும் உங்கள் நேசிக்கிறது தான் உண்மையான நேசமும் அன்பும். அது தேவனிடத்தில் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது. நீங்கள் எல்லா விதத்துலேயும் எல்லா நேரத்துலேயும் எப்பொழுதும் உங்களை நேசிக்க ஒருவர் இருக்கார், அவர் தான் இயேசு. ஆமென். அந்த அன்புக்குள்ளே நீங்கள் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குரிய எல்லாவற்றையும் தேவன் ரெஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆமென். ஓகே. ஸோ அந்த இளைய குமாரன் வரான். 14 எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகள் மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு பண்ணி சாப்பிட்ற சாப்பாடு கூட அவனுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் 17வது வசனம் சொல்லுது, அவனுக்கு புத்தி தெளிந்து. அநேக நேரத்தில் தேவன் நம்மளை என்னவா வச்சிருக்கிறாரு, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற நோக்கம் என்ன, பார்வை என்ன, அவர் நம்மளை பார்க்கிற விதம் என்ன என்பதை நம்ம பார்க்காம, இது பண்ணால் மனுஷன் எனக்கு என்ன சொல்லுவான், இதை பண்ணால் அவன் என்ன பண்ணுவான். நம்முடைய புத்தி உலகத்தின் மண்டலத்தில் சார்ந்ததாக இருக்கிறது. ஆனால் நாம் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனால் பிறந்திருக்கிறோம். யோவான் 1:13 சொல்லப்பட்டிருக்கு, மாம்சத்தினாலாவது இரத்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது, அதாவது பூமியில் பிறந்த நீங்களே புருஷ சித்தத்தினால பிறக்காம தேவனால் பிறந்திருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நம்ம அநேக நேரத்தில் நம்ம புத்தி எப்படி ஆகிடுதுன்னா மனுஷன் சம்பந்தப்பட்ட புத்தியாக மாறுகிறது. ஆனால் இந்த விஷயத்தில் அவன் மனுஷனாக இருந்த வரைக்கும் அவனுக்கு அந்த எதுவுமே தெரியல. அவன் பண்ணி சாப்பிட்ற சாப்பாடு கூட அவனுக்கு கிடைக்காம போயிருந்தான். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல அவன் புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். அவன் புத்தி தெளிந்த பிறகு கூட முழுசாக தெரியல. என் அப்பா வீட்டில் இருக்க வேலைக்காரங்களை பற்றி அவன் யோசிக்கிறான், ஆனால் அவன் யாருன்றது அவனுக்கு இன்னும் தெரியல. நிறைய நேரத்தில் நமக்கு பிரச்சனை வரும்பொழுது, கடன் பிரச்சனை, வியாதி, பலவீனம், மரணம் வரும்பொழுது, இவர் உண்மையாலேயுமே கடவுளாக இருந்தால் எனக்கு இப்படி ஆயிருக்காது. ஆனால் நான் கேட்குறேன், அந்த இடத்துல உங்களுடைய புத்தி தெளிந்ததா, உங்கள் மனம் புதிதாக இருந்ததா? உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபம் ஆகிறீர்கள் அப்படின்னு வசனம் சொல்லுதே. அவன் புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேர் பூர்த்தியான சாப்பாடு சாப்பிட்ருக்காங்க, நானும் பசினால் சாகிறேன் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு, வாவ், இந்த வசனம் சொல்லுது, அவன் தூரத்தில் இருக்கும்போதே அவருடைய தகப்பன் அவனை பார்த்துட்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். வாவ், என்ன ஒரு நல்ல தகப்பன் பாருங்களா. அவன் எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கான், பணத்தெல்லாம் அழிச்சிட்டு வந்துட்டான். யூத முறைமையின்படி சொத்தை எழுதி வாங்கிட்டு போனோம் அப்படின்னா அவனுடைய தகப்பன் இறந்ததுக்கு அப்புறம் தான் அது பண்ண முடியும். ஆனால் உயிரோடு இருக்கும் போதே நீ செத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் சொத்தை எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிருக்கான்.
ஆனால் வாங்கிட்டு போயிட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்த பிறகும் இதுதாங்க தகப்பனுடைய இருதயம், இதுதாங்க தேவனுடைய அன்பு. நீங்கள் என்ன பாவம் செய்திருந்தாலும் சரி, இன்றைக்கி நான் சொல்கிறேன், தேவன் உங்களை அரவணைக்க அவர் வல்லவராக இருக்கிறார், அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், அவர் உங்களை இன்னும் அதிகமாக நேசித்து கொண்டே தான் இருக்கிறார். இங்கே பாருங்களேன், அவன் தகப்பன் அவன் வரும்போது மனதுருக்கி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். வா, அவன் அழுக்க பார்க்கலங்க, தகப்பன் அவருடைய அழுக்க பார்க்கல, அவன் எவ்வளோ சேத்துல உருண்டு வந்தான், எந்த பண்ணி கூட இருந்துட்டு வந்தான்லாம் பார்க்கல. நீ போய் குளிச்சுட்டு வா, நான் உன்னை வந்து கட்டி பிடிக்கிறேன், நீ போய் உன் பாவத்தெல்லாம் அறிக்கை பண்ணிட்டு வா, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ போய் உன்னுடைய தப்பெல்லாம் நீ சொல்லி அறிக்கை பண்ணி பாவம் பண்ணி இப்போ ஜெபத்தை கேட்டுட்டு வா, நான் உன் மேலே அன்பு செலுத்துகிறேன், உன்னை முத்தம் கொடுக்குறேன்னு தகப்பன் சொல்லலை. அவன் தூரத்தில் வருவதை கண்டு தகப்பன் ஓடி போகிறாருங்க. நீங்கள் பாவத்தில் இருக்கிறத பார்த்துட்டு அநேக பேர் சொல்லலாம், நீ உன் பாவத்தை மன்னிப்பு கேளு, நீ பண்ணதெல்லாம் அறிக்கை பண்ணு. ஆனால் ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் உங்கள் பாவத்திலேருந்து, ஆண்டவரே இயேசுவே நான் உங்களை நேசிக்கிறேன்னு நீங்கள் இந்த பாவத்தில் இருந்தபடியே நீங்கள் இயேசுவை கூப்பிடுங்க, அவர் உங்களுக்கு நேராக ஓடி வந்து உங்களை அரவணைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், your holiness will not take you to the Christ, but the Christ will take you to the holiness. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் பரிசுத்தமோ உங்களுடைய பாவத்தை விட்டு வெளியே வர்றதோ இல்லை பாவத்தை விட்டால் தான் நான் பரிசுத்தமாவேன் அப்படின்றது சுத்த பொய். நல்லா புரிஞ்சுக்கங்க, பரிசுத்தம் உங்களை கிறிஸ்துவுக்கு நேராக நடத்தாது, இது ஒரு பொய். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வரும்பொழுது நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுவீர்கள். சுயநீதி உங்களை சாபத்திற்குள்ளாக தள்ளும், தேவ நீதியினால் நீங்கள் பிழைத்திருக்கிறீர்கள். அவர் உங்களை நீதிமான்களாய் மாற்றிருக்கிறார் என்றால் அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. ஆமென். அவர் இரத்தத்தினால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய இரத்தத்தினால் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், தகப்பன் மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே பாருங்கள், மறுபடியும் 2வது வாட்டி அந்த இளைய குமாரன் சொல்கிறான், அப்பா நான் உங்களுக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் உங்களுடைய குமாரன் என்று சொல்ல எனக்கு பாத்திரம் அல்ல. ஸோ இதுதாங்க மனுஷ புத்தி, இப்படி தான் மனுஷங்க இருக்காங்க. ஆனால் தேவன் பாருங்கள், அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, அவங்க தகப்பனுடைய வேலைக்காரங்களை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை உங்கள் பாவம் தேவனுடைய அன்பிற்கும் விசுவாசத்திற்கும் தடையானது அல்ல. இந்த வசனம், ஒரு வசனம் போதும் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அவர் முத்தம் செய்து அவன் இங்கே பாவம் மன்னிப்பு கேட்குறாங்கன்னா, அப்பா அதை கேட்காம அவர் ஊழியக்காரங்களை பார்த்து, நீ உயர்ந்த வஸ்திரத்தை இங்கே கொண்டு வா, இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சங்களையும் போடுங்கள், கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம். God is happy about you. தேவன் உங்கள் நிமித்தம் சந்தோஷமாக இருக்கிறார். ஆமென். தேவனால் உங்களை அன்பு செலுத்தாமல் இருக்கவே முடியாது. உண்மையை சொல்லணும்னா, உங்கள் பாவம் தேவன் உங்கள் மேலே அன்பு செலுத்துறதுக்கு ஒரு தடை இல்லை. அதுதான் ரியாலிட்டி, அதுதான் சத்தியம். ஏன்னா நம்ம நிறைய டைம் பாவம் பண்ணிட்டா ஆண்டவர் நேசிக்க மாட்டார், ஆண்டவர்கிட்ட போக முடியாது. பட் பாவம் செஞ்ச பிறகு தான் ஆண்டவர்கிட்ட போகணும் அப்படின்றதுக்கான ஒரு உண்மையான உதாரணம் இந்த வசனம், இந்த அதிகாரம். நான் உங்களை பாவம் செய்யறதுக்கு தூண்டலை. நான் சொல்கிறது என்னென்னா, பாவம் செய்கிறவர்களாக இருந்தாலும் தேவன்கிட்ட வர்றதுக்கு பயப்பட வேணான்னு சொல்கிறேன். பரிசுத்தம் உங்களை தேவனிடத்தில் கொண்டு போகாது, ஆனால் தேவனிடத்தில் வந்தீங்கன்னா தேவன் உங்களை பரிசுத்தமாக்குவார். Your Christ take you to the holiness, but your holiness will not take you to the Christ. நீ ஏதோ எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீ ஸ்கூலுக்கு வா அப்படின்ற கதை கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு தேவன்கிட்ட வாங்க, நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே வாங்க, தேவனை இயேசுவை தெரிஞ்சுக்கோங்க, இயேசு நல்லவர்ன்றதை பாருங்கள், இயேசு அன்பானவர்ன்றதை பாருங்கள். அந்த அன்பு உங்களை பரிசுத்தமாக்கும், அந்த அன்பு உங்களை ஆசீர்வதிக்கும், அந்த அன்புலேருந்து நீங்கள் செழிக்க ஆரம்பிப்பீங்க, அந்த அன்புலேருந்து நீங்கள் சுகமாக்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் சுகத்திற்கும் தேவனுடைய அன்பிற்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது, அன்பிற்கும் சுகத்துக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது. வியாதியஸ்தங்கிட்ட போயிட்டு நான் உன் அன்பு செலுத்துறேன்னு சொல்லி பாருங்கள், அவன் அந்த அன்பு அவனை எவ்வளோ ஆறுதல் படுத்தும். ஏன்னா அவன் வியாதியில் யாருமே கிட்ட வரமாட்டாங்களே அப்படின்னு யோசித்து அவன் வியாதிக்குள்ளே போகிறான், மரணத்துக்குள்ளே போகிறான். ஆனால் அந்த இடத்துல அவனுக்கு தேவையான ஒரு அன்பு, ஒரு அரவணைப்பு, ஒரு கரம் அவன்கிட்ட இருந்ததுன்னா அவன் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிறது நம்ம பார்ப்போம். அதே மாதிரி தான் பாவமும். சின் இஸ் அ சிக்னஸ். பாவம் ஒரு வியாதி. பாவன்றது என்னமோ அப்படியே
பாவம் ஒரு வியாதி. எப்படி பலவீனம் மரணத்தை கொண்டு வருதோ அதே மாதிரி தான் பாவமும் மரணத்தை கொண்டு வருது. ஸோ எப்படி நீங்கள் ஒரு ஜுரத்தை எப்படி பார்க்குறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் பாவத்தை பார்க்கலாம். ஏன்னா பாவம் பண்ணிட்டா இப்போ எப்படி ஜுரம் வந்தால் கடவுள்கிட்ட போகிறோமோ அந்த மாதிரி பாவத்தை இருந்தால் கடவுள்கிட்ட போங்க. ரெண்டுமே ஒன்று தான், பாவமும் வியாதியும் ஒன்று தான். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்படி இளையகுமாரன் தன் தகப்பனோடு போய் இணைந்து கொண்டானோ, தகப்பன் போய் அவரை அரவணைக்கும் போது அவன் அதை அக்செப்ட் பண்ணான். ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணல. he was continuously asking the forgiveness, prayer of forgiveness. என்னை மன்னிச்சிருங்க, நான் பரத்துக்கு விரோதமாக இது பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன். ஆனால் தகப்பன் கட்டி பிடித்து அதை கொண்டு வரும்போது he accepted. Secondary he accepted that. ஆமாம், நான் அவருடைய பிள்ளை. அநேக நேரத்தில் நம்ம இன்னும் வேலைக்காரனாகவே இருக்கணும்னு நினைக்கிறோம். ஏன் ஜபம், ஏன் விசுவாசம், என்னுடைய முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணுறது, என்னுடைய உபவாசம், என்னுடைய வேத வாசிப்பு, என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய நீதி, அது அழுக்கும் கந்தையும் குப்பமுமாக இருக்குது. அவருடைய நீதி, அவர் உங்களை நீதிமானாக்கியிருக்கார். அவருடைய கிருபை, நான் நிற்பதும் நிர்மூலமாகாதும் அவருடைய கிருபை, அவருடைய அன்பு என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. அவருடைய அன்பு என்னை பலப்படுத்தி இருக்கிறது. அவருடைய கிருபை என்னை தாங்குகிறது. என் பலவீனத்தில் அவர் பலன் பூர்ணமாய் விளங்கும். அவருடைய கிருபை எனக்கு போதும். ஸோ இதெல்லாம் தான் தேவனிடமிருந்து நமக்கு வருகிறது. ஆமேன். ஸோ அந்த இடத்துல இளையகுமாரன் தன் தகப்பனை அறியாதிருந்ததினால் அவன் வேலைக்காரனாக போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு நினச்சான். ஆனால் அவருடைய பிதாவுடைய அன்பு உண்மை உள்ளதாக இருந்ததுனால, நீ என்ன தான் அறியலைனாலும் நீ ஏன் புள்ளதானோ அப்படின்னு சொல்லி அவர் அரவணைத்தார். ஆமேன். அந்த இடத்துல இளையகுமாரன் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் பிதாவை அறிஞ்சிருப்பான். ஸோ நான் உங்களை எல்லாரையும் நான் இன்னைக்கு என்கரேஜ் பண்ணுறேன். இஃப் யூ ஆர் இன் சின் ஆர் இஃப் யூ ஆர் ஸ்டக் வித் எனி ப்ராப்ளம்ஸ், நீங்கள் ஏதாச்சும் பிரச்சனையில் மாட்டி கொண்டு இருக்கீங்கன்னா, ஏதாச்சும் வியாதியில் இருக்கீங்கன்னா, ஏதாச்சும் கடனில் இருக்கீங்கன்னா, ஏதாச்சும் பாவத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கீங்கன்னா, நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன். கம் டு த லவ் ஆஃப் காட், கம் டு த எம்ப்ரேஸ்மெண்ட் ஆஃப் காட். அவருடைய அரவணைப்புக்குள்ளே நீங்கள் நேராக ஓடிவாங்க. தகப்பன் உங்களை அரவணைக்கிறதுக்காக இப்படியே நின்றுட்டுருக்காரு. இஃப் யூ ஆர் ரெடி, காட் இஸ் ரெடி டு எம்ப்ரேஸ் யூ. காட் இஸ் ஆல்வேஸ் ரெடி டு எம்ப்ரேஸ் யூ. அண்ட் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், தேவன் உங்கள் நிமித்தம் சந்தோஷமாக இருக்கிறார். அவர் உங்களால் எப்பவும் கோவப்படலை. உங்களுடைய ஜபக்குறைவோ உங்களுடைய பாவமோ உலகத்துக்கு அழிவு கிடையாது. God is still happy for you. God is still, அவர் உங்கள் மேலே எப்பொழுதும் சந்தோஷமாக தான் இருக்கார். அவர் உங்களை எப்பவும் நேசிச்சுட்டு தான் இருக்கார். He is waiting for you. எப்போ என் மகன் என்கிட்ட வருவான் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காரு. நான் சொல்கிறேன், இவ்வளோ நாள் அந்த இளையகுமாரன் போன பிறகும் தகப்பன் காத்து கொண்டு தான் இருந்திருப்பார். அதனால தான் தூரத்தில் வந்த உடனே ஓட ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரி தான் தகப்பன் உங்களை அரவணைக்க காத்துக்கிட்டு இருக்காரு. நோ ப்ராப்ளம். உங்கள்கிட்ட என்ன பாவம் இருந்தாலும், என்ன வியாதி இருந்தாலும், எதாக இருந்தாலும், காட் லவ்ஸ் யூ. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்பாக இருந்தார், இப்போ கோவப்படுறாரு அப்படின்றது கிடையாது. ஹி இஸ் லவ். He is love. God is love. அப்படின்னா தேவன் அன்பாகவே, அப்பவும் ஆதியிலையும் அன்பாகவே இருந்தார், இப்போவும் அன்பாகவே இருக்கார், முடிவு பரியந்தம் அன்பாகவே இருப்பார். அவர் அன்பு என்றென்றும் மாறாததாக இருக்கிறது. ஆமென். ஸோ உங்கள் மேலே நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய அன்பு உங்கள் மேலே பேசுகிறேன். அந்த அன்பு உங்களுடைய எல்லாவற்றையும் ரெஸ்டோர் பண்ணட்டும்னு நான் பேசுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்தீங்களோ தேவ அன்பு அதை திருப்பி கொண்டு வரும். பிசாசு திருடினதை தேவனுடைய அன்பு அது உங்களுக்கு பிசாசின் மூலமாய் 7 மடங்கு கொண்டு வரும். ஆமென். தேவனுடைய அன்பு உங்கள் மேலே எப்பவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். அவர் அன்புக்கு ஈடு இணையே கிடையாது. நம்ம மனுஷன் அன்பை வச்சுக்கிட்டு தேவன் என் அன்பு செலுத்தலை, அவன் என்கிட்ட பேசலை, தேவன் என் மேலே அன்பா இல்லை, அவங்க எனக்கு இதை செய்யலை, தேவன் என் மேலே அன்பா இல்லை, எனக்கு ஒருத்தவங்க வந்து ஜெபம் பண்ணல அதனால் தேவன் அன்பா இல்லை. இல்லை, தேவன் அன்பாகவே தான் இருக்கார். when you came to know that, நீங்களே அதை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. மற்றவங்க உங்களுக்கு வந்து ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் அன்பாக தான் இருக்கார், அவர் என் கூட தான் இருக்காருன்னு சொல்லும் போது நீங்கள் அவர் அப்படியே ஆராதிக்க ஆரம்பிக்கும் போது அவர் உங்கள் மேலே டைரெக்டாகவே உங்ககிட்ட பேசுகிறதுக்கு ஆக்சஸ் இருக்குது. எவ்ரி ஹியூமன் காட் அ டைரக்ட் ஆக்சஸ் டு கெட் த வாய்ஸ் ஆஃப் காட். எல்லா மனுஷனும் தேவனுடைய வாய்ஸை, சத்தத்தை கேட்கிறதுக்கு தேவன் அனுமதித்திருக்கிறார். ஒன்லி திங் யூ ஷுட் நோ, நீங்கள் அதை அறிந்து கொள்ளணும்.
அறிகிறதுல ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும். அறிந்து கொள்ளுதல தான் ஒரு பரவசம் இருக்கிறது. அந்த பரவசம் இல்லாதனால தான் நிறைய பேர் குடிக்க போகிறாங்க, சிகரெட் அடிக்கிறாங்க, நிறைய பேர் விபச்சாரத்துக்குள்ளே போகிறாங்க. ஏன்னா அங்கே அவங்க ஒரு பரவசத்தை பார்க்குறாங்க. பட் உண்மையான பரவசம் தேவனை அறிகிற அறிவினால் தான் இருக்கிறது. That knowing God brings the ecstasy. The knowing God brings you the pleasure. நீங்கள் தேவனை அறிய அது உங்களுக்கு பரவசத்தையும் அது உங்களுக்கு சுகத்தையும் கொண்டு வரும். இந்த வார்த்தையை சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவன் அன்பாகவே இருக்கிறார். உங்களுடைய பாவமோ, உங்களுடைய அக்கிரமமோ, உங்களுடைய பலவீனமோ, உங்களுடைய சரீர ரீதியான பலவீனமோ அது தேவனை உங்களிடத்திலிருந்து பிரிக்காது. தேவன் உங்கள் நிமித்தம் சந்தோஷமாக இருக்கிறார். நான் உங்கள் மேலே ஒரு சில ப்ராஃபஸிஸை பேசுகிறேன். நீங்கள் வாழ்வீங்க, சுகமாக இருப்பீங்க, நீங்கள் செழிப்பீங்க. இயேசுவின் நாமத்தினால் நான் தீர்க்க தரிசனமாக உரைக்கிறேன். நீங்கள் இழந்ததை தேவனுடைய அன்பு திரும்ப கொண்டு வரும். உங்களுடைய நாட்கள் நீடித்த நாட்களாக இருக்கும். உங்கள் ஆயுஸ் நாட்கள் பெருகி இருக்கும். உங்கள் கால்கள் மான்கால்களைப் போல இருக்கும். நீங்கள் வாழ்வீர்கள், நீங்கள் செழிப்பீர்கள், நீங்கள் சுகிப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவே உம்மை நன்றி செலுத்துகிறோம். நல்ல தகப்பனே, நீ நல்லவராகவே இருக்கீங்க, நீங்கள் அன்பானவராகவே இருக்கீங்க. உங்கள் அன்பு நேற்றும் என்றும் என்றும் மாறாததாக இருக்கிறது. டேடி, இங்கே இந்த நேரலையில் பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, அவர்கள் மேல் தேவரகமான அன்பு வெளிப்படுவதாக. தேவன் அன்பாக இருக்கிறார் என்ற சத்தியம் அவர்கள் இருதயத்தின் ஆழங்களில் அது அறியப்படட்டும். டேடி, ஒவ்வொருடைய லைஃப்லேயும் நான் ஒரு நான் பேசுகிறேன், ஒரு மாற்றத்தை பேசுகிறேன். எந்த இடத்துலலாம் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்களோ, எந்த இடத்துலலாம் தேவனை கெட்டவராக அவங்க பார்த்துட்ருக்காங்களோ, அந்த இடத்துலலாம் இயேசுவின் நாமத்தினால தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்கிற அந்த வார்த்தை பதியட்டும். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்ற வார்த்தை மாம்சமாகட்டும் ஆண்டவர். டேடி, ஒவ்வொருடைய லைஃப்லேயும் ஆண்டவரை இப்பொழுதே ஒரு மாற்றம், புத்தி தெளிதல் உண்டாகட்டும். நான் அடிமை இல்லை, தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த புத்தி தெளிதல் உண்டாகட்டும். அந்த இருதயம் மறுரூபமாகட்டும், மனம் மறுரூபமாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். டேடி, உங்கள் அன்பை நான் ஒவ்வொரு மேலேயும் நான் பேசுகிறேன். போதகர் மேலே, அவங்க குடும்பம் மேலே, அந்த விசுவாசிகள் மேலே, விசுவாசிகள் குடும்பம் மேலே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்கிற அந்த சத்தியம் வெளிப்படுவதாக, அது மேனிஃபெஸ்ட் ஆகட்டும். டேடி, அவர்கள் எதிலெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்களோ, எந்த பாவத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காங்களோ, டேடி, அந்த பாவத்திலேருந்து உங்கள் அன்பு அவங்கள விடுவிக்கட்டும். உங்கள் அன்பு அவர்கள் மேல் ஊற்றப்படுவதாக. எஸ், ஆழமாய் கொண்டு செல்லட்டும். உங்கள் அன்பின் ஆழங்களுக்குள்ளாக அவர்கள் போகட்டும். ராஃபாலா ஹன்டலா ஷஃபல்தனா ரிஹல் ஃபனதனா ஹோரி ஹாலாதாரா ஃபலதரா ஷெகதெனெமே ரிஹந்தலா ஃபல்மனா ரகல்ஃபனா ரீஹ ஷலதனா. இந்த வீடியோவை பார்க்க போகிற ஒரு சிலருக்கு இருக்கிற அந்த இருதயத்தில் இருக்கிற குற்ற மனசாட்சிகள் தேவன் அதை தொடுகிறார். நீங்கள் நினச்சிட்றீங்க எனக்கு தான் இவர் பேசுகிறார். பட் ஐ எம் சேயிங், யாருக்கு குற்ற மனசாட்சியில் நொந்து போயிருக்கீங்களோ, குற்ற மனசாட்சியில் அப்படியே சோர்ந்து போயிருக்கீங்களோ, ஆண்டவர் சொல்கிறார், அந்த குற்ற மனசாட்சியை தூக்கி போட்டு என்கிட்ட வா. ஐ எம் ஸ்டில் ஹாப்பி ஃபார் யூ. நான் உன் மேலே இன்னும் சந்தோஷமாக தான் இருக்கேன். உன்னை இன்னும் நான் நேசிச்சுட்டு தான் இருக்கேன். நான் உன் மேலே எப்பொழுதும் அன்பாகவே தான் இருக்கேன். ராஃபாலா ஷஹதா ரிஹல்ஃபனா ரேஹதனா ரீபோ ரோஷேதேனே. இந்த வீடியோவை பார்க்குற யாரோ ஒருத்தருக்கு ஒரு ஹார்ட்டில் இருக்கிற ஒரு சில ப்ராப்ளம்ஸை காட் ஹீல் பண்ணுறாங்க. இருதயத்தில் வருகிற இந்த நெஞ்சு பகுதியில் வருகிற வலிகள் இயேசுவின் நாமத்தில் மறைகிறத நான் பார்க்குறேன். லேஃபாலா ராஹாலா தானா ரே ஷேட்டே ரேபோ சாட்சி. இந்த யூடியூப்பில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள், டெஸ்டிமனிஸை ஷேர் பண்ணுங்கள். ராஃபாலா தே ரியா ஷலரா ஹல்ஃபனா ரகதனா ரிஹேடே லேதியா ஷஃபன்னொரோ லியாந்தரபலபா ரே பேனே ஹேலேதியா ஷஃபலரபா ஹந்துரபா. ஜபிக்கும் பொழுது அநேகர் மேலே தேவனுடைய கரம் இறங்குறத நான் பார்க்குறேன். தேவனுடைய அன்பு அநேகர் அரவணைக்கிறத நான் பார்க்குறேன். ஒரு சில வாலிப பெண்களை தேவனுடைய அன்பு தொடுகிறத, ஒரு சில வாலிபர் சிறு பிள்ளைகளை தேவனுடைய அன்பு அரவணைக்கிறத நான் பார்க்குறேன். நீங்கள் அனாதைகள் அல்ல. யூ ஆர் நாட் அ ஆஃபன். நீங்கள் அனாதை அல்ல, நீங்கள் அனாதை அல்ல. உங்களை நேசிக்க ஒரு தகப்பன் உண்டு. ரோஃபோலோ ஷாஃபானா ரஹன் தெரேபே ரீஃபெடரா ஹஷல் ஃபரகதனா ரியாதலபரபா ரஹாட்டாலாபா. தேவனுடைய அரவணைப்பை உணர்கிறவர்கள் ஏன்பி நின்று அவருடைய அரவணைப்பை என்ஜாய் பண்ணுங்க. எஸ் எஸ் ராஃபாட்டாலாபா ஷாந்தரபலபா. ஹோலி ஸ்பிரிட்,
ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட். தாய் உள்ளம் கொண்ட பரிசுத்த ஆவியானவர், ஓ தாயாகிய பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே உங்கள் குடும்பங்களில் அசைவாடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஓ ரஃபனாஷ் யாதனகடபரபா, ஓ ரேஃபேலே. ஒரு சில வயிற்று பகுதிகளில், ஓ இந்த பகுதியில் ஒரு சிலருக்கு இருக்கிற அந்த வலிகள் மறைகிறது. ஓ இஃப் யூ ஆர் தட், கீப் யுவர் ஹேண்ட்ஸ் ஆன் த பிளேஸ். நீங்கள் தான் அந்த நம்பர் என்றா, ஓ அந்த இடத்துல கையை வைத்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது அந்த பெயினை நான் கடிந்து கொள்ளுகிறேன். let the pain lose your power right now in Jesus mighty name. இப்பொழுது அந்த வலி மறைவதாக இயேசுவின் நாமத்தினால. ரிஹா லபனா ஹந்தலா ரகல்ஃபனா, ஓ ரீஃபெடரே ஷகதனம். அன்பில்லாம நான் சாகணும்னு நினைச்சிட்டு இருக்க ஒரு சிலரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அன்பா இருக்கிறேன், நான் உன்னில் அன்பா இருக்கிறேன், நான் உன்னில் அன்பா இருக்கிறேன். ஓ ஐ am there for you. நான் உனக்காக இருக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்னை நோக்கி பார், நான் உன்னை அரவணைக்க காத்து கொண்டிருக்கிறேன். ஆனா ஒரு சிலர்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட போறது, நான் உன்னை அரவணைச்சிட்டே தான் இருக்கிறேன். அந்த மைண்டை மாத்த ஆண்டவர் சொல்றாரு. ரஃபலா ஷகதா ரகல்ஃபனா ரீதடகட ஷியால ரபலபனா. Holy Spirit, Holy Spirit, Holy Spirit, Holy Spirit. O rafala shadala bara hantura bala rahashala ragadada ribene rehalfana o reshala ya rahalfana. O பியூலான்ற ஒரு சிஸ்டரை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று. லேப்ரே ஹல்ஃபனா ரகல்ஃபடதரா ரீஹடகஷலாதா ரஹல்ஃபனா ரீதனகடகதனா. ஓ உன்னுடைய நாட்கள் குறுகிய நாட்கள் அல்ல. ஓ தேவன் மேல் வைத்திருக்கிற நோக்கம் பெரிதா இருக்கிறது. லாஃபரா ஷகதனா. உன் குடும்பத்தில் வருகிற எல்லா பிரச்சனைகளும் டெம்பரவரி. என் அன்புக்குள்ளவா, என்னுடைய அரவணைப்புக்குள்ளவா. என் அரவணைப்பு உன்னுடைய வேதனைகளையும் உன் துன்பங்களையும் மாற்றும். இயேசுவின் நாமத்தினால நான் தீர்க்க தரிசனமாக உரைக்கிறேன், உங்கள் வாழ்க்கை கூடிய சீக்கிரம் ஒரு கானானின் வாழ்க்கையா மாறும். ராஃபல் மனாரா ஷகதா ரீஹல் ஃபடகதனமா ஓ ரீஹல் ஃபனா ரீபேலேதே ரேபாலா சந்தரபலபரபா ஹோலி ஆந்தரபா. இயேசுவின் நாமத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவ அன்பு அவர்களை நிரப்புவதாக. தேவனுடைய அரவணைப்பு அவர்கள் மேல் பலமாய் தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால I release the love of Father. Let them experience it in the deeper way. Let them know the love of God. அவர்கள் உங்களுடைய அன்பை அறிந்து கொள்ளட்டும். நான் பேசுகிறேன், அந்த அறிவின் ஆழத்தை அவங்களுக்கு கொடுங்க, அந்த அறிதலின் ஆழத்தின் அந்த விஸ்டம் அவங்களுக்கு கொடுங்க. எஸ் டாடி, ஐ பிளஸ் தெம் ஆல். அவங்கள ஒவ்வொரு மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். பொறுப்பெடுத்துக்கொள்ளும், பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. God loves you unconditionally. God is love. Amen.